कोर्ट में बोल सकते। अभी 32 குணம் இப்ப நிரூபணம் ஆகல, அப்புறம் தான் நிரூபணம் ஆகும், அப்புறம் தான் நம்ம கோர்ட்ல சொல்ல முடியும். तो साबित ही नहीं, तो वो तो 30,000 कोर्ट में जब मकान का केस चल रहा था एमसी இப்போ நிரூபணமே ஆகாதப்ப நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதுவும் அந்த திஸ்ஸசாரி கோர்ட் அப்படின்னு ஒண்ணு இருந்தது, சரிங்களா? அந்த திஸ்ஸசாரி கோர்ட்ல வந்து பார்த்தோம்னா பில்டிங்கோட கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு எம்சிடின்ற கோர்ட்ல. का वो बड़ा होशियार जज था। அங்க இருந்த ஜட்ஜு ரொம்பவுமே என்னது இன்டெலிஜென்ட் ஜட்ஜா இருந்தாரு. एडिशनल डिस्ट्रिक्ट जज। அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவரு. तो आध्यात्मिक विश्वविद्यालय संस्था का केस चल रहा है, அப்ப அத்தியாத்மிக் விஸ்வவித்யாலய அந்த நிறுவனத்தினுடைய கேஸ் நடந்துட்டு இருந்தது. मैंने आके खड़ी रहती थी। பஹனுங்கெல்லாம் வந்து நின்னுட்டு இருந்தாங்க. तो लास्ट दिन जब आर्गुमेंट हो रहे थे, கடைசி நாள் எப்ப ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருந்ததோ, जब सारा बताया जा रहा था, तो बोला आपके स्पिरिचुअल बातों से हमें कोई लेना देना नहीं है। எப்ப எல்லா விஷயமும் சொல்லப்பட்டிருந்ததோ அப்ப என்ன சொன்னாங்க, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் விஷயத்துல எங்களுக்கு எதுவும் ஒண்ணும் அவசியம் கிடையாது. इमोशनल एंगल मत बताओ, जो எமோஷனல் ஆங்கிள் எதுவும் சொல்லாதீங்க, टेक्निकल बातें वो बताओ। டெக்னிக்கல் விஷயம் என்ன இருக்கோ அதை तो சொல்லுங்க. टेक्निकल बातें बता दी सारी। இப்ப டெக்னிக்கல் விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. सारा होने के बाद न्यूज़पेपर में तो जज ने पढ़ के रखा था सारा, ऐसे டெக்னிக்கல் விஷயம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர்ல ஜட்ஜ் ஏற்கனவே எல்லாத்தையும் படிச்சு வச்சிருந்தாரு தான். இந்த சன்ஸ்தாவை பத்தி, இந்த நிறுவனத்தை பத்தி, அத்தியாத்மிக் விஸ்வவித்யாலயத்துல இப்படி இருந்தது, என்ன எல்லா விஷயத்தையும் நியூஸ் பேப்பர்ல வந்ததெல்லாம் அவர் படிச்சு வச்சிருந்தாரு முதல்ல. ऐसी संस्था है, ऐसी ऐसी चीजें, सारा होने के बाद बोलते जिनके नाम पे मकान है वो कहाँ है। எல்லாம் டெக்னிக்கல் விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில அவர் என்ன சொல்றாரு, சரி யாரினுடைய பில்டிங்கோ அவங்க எங்க அப்படின்னு கேக்குறாங்க. हमें बोला वो तो तपस्या में लीन है। இப்ப நாங்க சொன்னோம் அவங்க தவம் பண்ணிட்டு இருக்காங்க. बोले अरे वकील साहब, शंकर का तो जन्म नहीं होता है। அப்ப சொல்றாங்க, அரே வக்கீல் சார், சங்கருக்கு ஜென்மமே எடுக்கிறது இல்ல அவரு, उसकी मृत्यु भी नहीं होती है। அவருக்கு மரணமும் இருப்பதில்ல. जज साहब बोल रहे, इंटेलेक्चुअल रहते। அந்த ஜட்ஜ் சொல்றாரு இந்த விஷயம்லாம், அதாவது வக்கீல் சார், சங்கர் வந்து ஜென்மமும் எடுக்கிறதுல அவருக்கு மரணமும் இருக்கிறது இல்ல, அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பேசுறாரு. இன்டெலிஜென்ட் இல்லையா? बोलते क्या जन्म नहीं हुआ था क्या इनका। அப்ப என்ன நீங்க யார பத்தி பேசுறீங்களோ, அவங்களுக்கு என்ன ஜென்மமே ஆகலையா, அவர் ஜென்மமே எடுக்கலையா என்ன? कहीं न कहीं जन्म हुआ रहेगा ना। எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க ஜென்மம் எடுத்திருப்பாங்கல்ல. और क्या शरीर नहीं छोड़ेंगे। அப்புறம் என்ன உடலை விட மாட்டாங்களா என்ன? ऐसी बात बोली। अभी அந்த மாதிரி விஷயத்த சொன்னார் அவரு. बच्चे है तो इमोशनली जवाब देंगे। இப்போ குழந்தைங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல इमोशनலா தான் பதில கொடுப்பாங்க. हम या वहाँ की बातें बताते रहे उनको, बोले அப்புறம் நாங்க இந்த விஷயம் அந்த விஷயம் அப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தோம். छोड़ दो। சரி அப்புறம் சரி அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. तो किसी न किसी तरीके से ये बातें हम அப்போ ஏதாவது ஒரு விதத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் कभी कभी दूसरों की बातों को खुद ध्यान नहीं देते हैं। அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மத்தவங்க சொல்ற விஷயத்த தான் வந்து கவனமே செலுத்த மாட்டாங்க. कहीं न कहीं इशारा रहता है। எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கும். तो शिव को तो अपना शरीर होता ही नहीं, पहले क्या बोला, उसको शिव बना दिया। அப்ப என்ன சொல்றாங்க, சிவனுக்கு அவருடைய சரீரம் என்பது இருப்பதே இல்லை, சிவருக்கு அவருடைய சரீரமே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, அவரை சிவனாவே ஆக்கிட்டாங்க. जिसका शरीर है वो आज नहीं तो कल छूटेगा तो जरूर। யாரினுடைய உடலோ அவருடைய உடல் இன்னைக்கு இல்லைன்னா எப்பயாவது ஒரு தடவை அந்த உடல் போக தான் இருக்கும், போயிடும். नया शरीर धारण करेगा। புதிய உடலை தாரணம் பண்ணுவாரு. शिव को तो अपना शरीर होता ही नहीं। சிவனுக்கு தன்னுடைய உடல் என்பது இருப்பதே இல்லை. यह ज्ञान गहराई से चाहिए। அப்ப இந்த ஞானம் வந்து நமக்கு ரொம்ப ஆழமான முறையில வேணும். यह ज्ञान गहराई से चाहिए। कौन सा ज्ञान गहराई से चाहिए? இந்த ஞானம் நமக்குள்ள ஆழமா இருக்கணும். எந்த ஞானம் ரொம்ப ஆழமா வேணும் நமக்கு? बोला उसको शिव समान बना दिया, और शिव समान बनने के बाद क्या हो गया, वो शिव तो बन गया। அதாவது என்ன சொன்னாங்க, அவரு சிவசமமா ஆகிட்டாரு, அவங்கள ஆக்கிட்டாங்க, சிவனுக்கு சமமா அவர் ஆக்கிட்டாரு. சிவனுக்கு சமமா ஆன பிறகு
ஆயிட்டாருதான் சிவனுக்கு சமமா. लेकिन बोला सदाशिव नहीं बना, जिसका शरीर है वो आज नहीं तो कल छूटेगा जरूर। ஆனா என்ன சொன்னாங்க, அவரு சதாசிவனா ஆகல. யாரினுடைய சரீரமா இருந்தாரோ, அந்த உடல் யாரினுடைய சரீரத்துக்குள்ள இருந்தாரோ, அந்த சிவன் சமமா இப்ப ஆனவரு, அந்த உடல் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா அந்த உடல் போயிடும். नया शरीर धारण करेगा। शिव को तो अपना शरीर होता ही नहीं। புதிய உடலை தாரண பண்ணுவாரு. சிவனுக்கு தன்னுடைய உடல் என்பது இருப்பதே இல்ல. यह ज्ञान गहराई से चाहिए। இந்த ஞானம் ரொம்ப ஆழமா வேணும். क्यों बोला बाबा ने यहाँ आज बच्चों பாபா ஏன் இப்படி சொன்னார் இந்த இடத்துல? को इशारा देके बोला ये गहराई से चाहिए ये ज्ञान, नहीं तो பாபா என்ன சொன்னாரு, ஒரு குறிப்பிட்டு சொல்றாரு, இந்த இடத்துல குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆழமான ஞானம் வேணும். विकर्म विनाश नहीं होंगे। அப்படி இல்லைன்னா உங்களுடைய விக்கர்மங்கள் விநாசமாகாது. तो ये शरीर छूटेगा, बाबा ने बोला है। तो இப்ப பாபா என்ன சொல்றாரு, இந்த உடல் விடப்படும், இந்த உடலை விட்டுருவாரு. छूटेगा तो इस शरीर में याद करेंगे क्या फिर? அப்போ இந்த உடலை விட்டுருவார் அப்படின்னா இந்த உடல்ல இருந்தா நீங்க அவரை நினைவு பண்ணுவீங்க. तो बोला यह ज्ञान गहराई से चाहिए, नहीं तो विकर्म विनाश नहीं होंगे। இப்ப சொல்றாங்க இந்த ஞானம் ரொம்ப ஆழமா வேணும், அப்படி இல்லைன்னா உங்களுடைய விக்கர்மங்கள் விநாசம் அடையாது. विकर्म विनाश हो जाए तो क्या करेंगे? बाबा कहते हैं थोड़ा ज्ञान सुनते हैं तो सजाए तो खाएंगे। இப்ப விக்கர்மங்கள் விநாசம் ஆகல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? பாபா சொல்றாரு, கொஞ்சமா ஞானம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். बाकी सब आत्माएं अपना हिसाब किताब पूरा करके वापिस जाएंगे आत्मलोक में। மற்றபடி எல்லா ஆத்மாக்களும் தன்னுடைய கணக்கு வழக்க முழுமையாக்கிட்டு முடிச்சு விட்டுட்டு திரும்ப போயிடுவாங்க ஆத்மலோகத்துக்கு. बाकी थोड़ा ज्ञान लिया तो पाई पैसे का दर्जा मिलेगा। அப்போ கொஞ்சம் ஞானம் யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஏதோ கொஞ்ச நஞ்சம் மதிப்பு மரியாதை தான் கிடைக்கும். क्योंकि जो भी नई दुनिया आने वाली है उसमें राजाई तो स्थापन हो रही है ना। ஏன்னா என்னெல்லாம் புதிய உலகம் வரக்கூடியதா இருக்கோ அதுல ராஜ்யங்கள் ஸ்தாபனை ஆகுது தானே. में तो नंबरवार होते। அப்புறம் அந்த ராஜ்யத்துல எல்லாருமே நம்பர் வாரியா இருப்பாங்க தானே. कोई फर्स्ट क्लास प्रजा बनते, कोई सेकंड क्लास प्रजा, कोई थर्ड क्लास प्रजा, कोई फोर्थ क्लास प्रजा बनते। ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரஜை ஆகுறாங்க, ஒரு சிலர் செகண்ட் கிளாஸ் பிரஜை ஆகுறாங்க, ஒரு சிலர் தேர்ட் கிளாஸ் பிரஜை ஆகுறாங்க, ஒரு சிலர் ஃபோர்த் கிளாஸ் பிரஜை ஆகுறாங்க. कोई दास दासी बनते, कोई नौकर चाकर बनते, कोई राज्य, ஒரு சிலர் தாசதாசிகள் ஆகுறாங்க, ஒரு சிலர் வேலைக்காரன் எல்லாம் கீழ்ப்படிந்து செய்யறவங்க, அந்த மாதிரி எல்லாம் ஆகுறாங்க. अधिकारी बनते हैं। ஒரு சிலர் ராஜ்ய அதிகாரிகள் ஆகுறாங்க. तो राज्य में तो नंबरवार होते हैं ना। तो இப்போ ஒரு ராஜ்யம்னு பார்த்தா அதுல நம்பர் வாரியா எல்லாரும் இருக்காங்க இல்லையா. थोड़ा ज्ञान लिया तो पाई पैसे का दर्जा मिलेगा। அப்ப சொல்றாங்க கொஞ்சமா ஞானம் இங்க எடுத்துக்கிட்டோம்னா அங்க போய் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் மதிப்புடையவங்களா தான் ஆக முடியும். और यहाँ विकर्म विनाश होने की बात समझाई, बोला बात बहुत गहरी है। அப்புறம் இங்க விக்கர்ம விநாசம் ஆகக்கூடிய விஷயத்த புரிய வைக்கிறாங்க. இங்க சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ஆழமானது. इसको समझो। இத புரிஞ்சுக்கோங்க. राजाई उनको मिलती है जो राजयोग सीखते हैं। அதாவது ராஜ்யம் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, ராஜ்ய பதவிகள் எல்லாம் யாருக்கு கிடைக்குதுன்னா யார் ராஜயோகம் கத்துக்கிறாங்களோ. और जो प्रैक्टिकल में राजा बनता है उससे योग लगाते हैं। யாரு பிராக்டிக்கலா ராஜாவாகிறாங்களோ அவரோட யோகத்தை அவங்க இணைக்கிறாங்க. बाबा तो राजा बनता ही है, क्योंकि सृष्टि पर सदा कायम तो एक शिव बाबा ही है। சிவபாபா ராஜாவா ஆகுறாருதான், ஏன்னா சிவபாபா தான் இந்த சிருஷ்டியில எப்பவுமே நிலைச்சிருக்கிறவரு. शिव नहीं है सदा कायम। சிவன் சதா காலமும் இருக்கிறது இல்ல, நிலைச்சிருக்கிறது இல்ல. இந்த உலகத்துல சிவபாபா தான் சதா காலத்துக்கு நிலைச்சிருக்காரே தவிர சிவன் சதா காலத்துக்கு இந்த உலகத்துல இந்த சிருஷ்டியில நிலைச்சிருப்பது இல்ல. सुप्रीम सोल शिव बाप है, उसका कोई बाप नहीं। சுப்ரீம் சோல் சிவபாப் இருக்காரு, அவருக்கு யாரும் அப்பா இல்ல. लेकिन संगम युग में जिसमें मुकर्रर रूप से प्रवेश करते हैं वह तो राजा ही पाता है। ஆனா சங்கம் யுகத்துல யாரு முக்கர ரூபத்துல பிரவேசம் ஆகுறாரோ
யாருக்குள்ள வந்து முக்கர ரூபமா பிரவேசமாகிறார், நிலையான ரூபத்துல வந்து பிரவேசமாகிறார் சிவன், அவரு தான் என்னவாகுறாங்க, அவருக்கு தான் ராஜ்யங்கள் கிடைக்குது, ராஜாய் பதவி கிடைக்குது. थोड़ा ज्ञान लेंगे तो पहचान भी थोड़ी होगी. கொஞ்சம் ஞானம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது நமக்கு கொஞ்சமா தான் தெரிஞ்சுக்கோ அவரை பத்தி. एडवांस पार्टी में ऐसे ऐसे ब्राह्मण बैठे हुए हैं जिनको लगता है हमें तो सारा आता है, हमको तो அட்வான்ஸ் பார்ட்டில அந்த மாதிரி எல்லாம் பிராமணர்கள் உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்கள பத்தி, எங்களுக்கு எல்லா ஞானமும் வரும், எங்களுக்கு எல்லா ஞானமும் தெரியும், सारा समझ में आ गया पूरा. எங்களுக்கு எல்லா ஞானமும் புரிஞ்சிருச்சு. किसी किसी ने 10 साल 15 साल पहले जो वानियां सुनी है बस वही बात बुद्धि में बैठी है. ஒரு சிலர்லாம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் வாணி கேட்டாங்களோ அவ்வளவுதான், அது மட்டும்தான் புத்தியில இருக்குது. आगे अलबेलापन का पुरुषार्थ करते हैं, हमें सब அதுக்கப்புறம் சோம்பேறித்தனமான புருஷார்த்தம் செஞ்சாங்க, कुछ पता है ज्ञान, எங்களுக்கு எல்லா ஞானமும் தெரியும்ட்டு. हमको मत समझाओ. எங்களுக்கு புரிய வைக்காதீங்க. तो बाबा ने बोला थोड़ा ज्ञान लेंगे तो पहचान भी थोड़ी होगी. அப்ப சொல்றாங்க கொஞ்சம் ஞானம் எடுத்துக்கிட்டா கூட அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது கொஞ்சமா தான் தெரிஞ்சுக்க முடியும். किसकी? जिसको याद करना है उसकी. யாரை பத்தி கொஞ்சமா தெரிஞ்சுக்க முடியும், யாரை பத்தி யாரை நினைக்கணுமோ அவரை பத்தி கொஞ்சமா தான் தெரிஞ்சுக்க முடியும். जब समय बदलता जाता है संगम युग में तो उसको पहचानना पड़े. அப்ப எப்ப சமயம் வந்து மாறிக்கொண்டே போகுது இந்த சங்கமிகத்துல, அப்ப அவரை வந்து நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சுக்கணும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். किस टेम्पररी रथ के द्वारा या किस मुकर्रर रथ के द्वारा काम चल रहा है. அதாவது எந்த டெம்பரரி ரதம் மூலமா இல்ல எந்த நிலையான ரதம் மூலமா வேலை நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ब्रह्म कुमारी ढेर के ढेर बेवकूफ बन गए, उनको पता ही नहीं चला कि शिव ने ब्रह्मा बाबा के बाद दूसरा शरीर लिया मुकर्रर रथ. और அதாவது பிரம்மகுமாரிஸ் வந்துட்டு எல்லாம் முட்டாள்கள் ஆயிட்டா இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து அது தெரியவே இல்லை. அதாவது சிவன் வந்து பிரம்மா பாபாவுக்குள்ள இருந்து அதுக்கப்புறம் பிரம்மா பாபாக்கு அப்புறம் அவங்க வந்து இன்னொரு உடலை எடுத்தாரு, நிலையான ரதத்துல வந்தாரு, அவர் மூலமா காரியம் பண்ணாருங்கிறது அவங்களுக்கு தெரிய கூட இல்லை. उसके द्वारा कार्य कर रहा है तो बोला थोड़ा ज्ञान लेंगे तो पहचान भी थोड़ी होगी. கொஞ்சம் ஞானம் எடுத்தோம்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் கொஞ்சமா தான் இருக்கும். किसकी पहचान? जिसको याद करना है उसकी पहचान. யாரினுடைய அடையாளம், யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும், யாரை நினைவு பண்ணுமோ அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது. यही तो खेल है. இதுதானே விளையாட்டுங்க. इसलिए तो ब्रह्मा कुमारी में आज भी उनके विनाशी देह को याद किया जा रहा है, दादा लिख रहा है ब्रह्मा के. அதனாலதான் அவங்க கொஞ்சம் தான் ஞானம் எடுத்துட்டாங்க, புரியவே இல்லை முழுசா. அதனாலதான் இன்னைக்கு கூட பிரம்மகுமாரிகள் வந்து அந்த அழியக்கூடிய அந்த தேகத்தை நினைவு பண்றாங்க, தாதா லேக்ராஜினுடைய உடலை நினைவு பண்றாங்க. और नए जो शिव ने जो तन लिया उसको पहचान नहीं पाए. அதுக்கப்புறம் சிவன் புதிய உடல் என்ன எடுத்துக்கிட்டாரோ அதை கண்டுக்கல, அதை தெரிஞ்சுக்கல. बोला थोड़ा ज्ञान लेंगे तो पहचान भी थोड़ी होगी. அப்ப கொஞ்சம் ஞானம் இருந்துச்சு அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறது கொஞ்சமா தான் இருக்கும். और पद भी कम मिलेगा. அப்புறம் பதவியும் கம்மியா தான் கிடைக்கும். किसकी किसकी पहचान कम होगी? जिसको याद करना है उसकी. யாரை பத்தி தெரிஞ்சுக்கிறது குறைஞ்சிரும், யாரை நினைவு பண்ணுவோமோ அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது கம்மியாயிடும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஞானம் கம்மியாயிடும். जितना ज्ञान लेंगे उतनी गहराई से पहचान होगी. எவ்வளவு ஞானம் நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளோ ஆழமான முறையில அவரை பத்தி தெரிஞ்சுக்குவோம். अभी हम जानते हैं राजा स्थापन हो रही है, இப்ப நமக்கு தெரியும் ராஜ்யம் ஸ்தாபனம் ஆயிட்டு இருக்கு. नंबरवार बनेंगे राज्य में, कोई நம்பர் வாரியா ராஜ்யத்துல எல்லாரும் உருவாகுவாங்க. महाराजा बनेंगे, कोई राजा बनेंगे, कोई रानी बनेंगे, कोई दास दासी बनेंगे. ஒரு சிலர் மகாராஜா ஆகுவாங்க, ஒரு சிலர் ராஜாவாகுவாங்க, ஒரு சிலர் ராணி ஆகுவாங்க, ஒரு சிலர் தாசதாசி ஆகுவாங்க, कोई राज्याधिकारी बनेंगे. ஒரு சிலர் ராஜ்ய அதிகாரி ஆவாங்க. दास दासियां भी तो चाहिए ना राजाओं को. ராஜாக்களுக்கு தாசதாசிகள் வேலைக்காரர்கள் கூட வேணும் தானே. अनेक दास दासियां होती है. நிறைய தாசதாசிகள் இருப்பாங்க. तुमको पता है राजाओं को कितनी दास दासियां होती है? உங்களுக்கு தெரியுமா ராஜாக்களுக்கு எவ்வளவு தாசதாசிகள் இருந்தாங்கன்ட்டு? तुम राजाओं के पास जाओ तो कभी उन राजाओं को देखो, लेकिन तुम अंदर तो घुस नहीं सकेंगे. ஒரு சில டைம் அந்த ராஜாக்கு கிட்ட போங்க, ராஜாங்க கிட்ட போயிட்டு பாருங்க எவ்வளோ இருக்காங்கன்ட்டு, ஆனா நீங்க உள்ள போகவே முடியாது. क्यों नहीं घुस सकेंगे? क्योंकि अभी हम प्रजा है ना, तो तुमको अंदर जाने नहीं देंगे.
ஏன் நம்மள உள்ள விட மாட்டாங்க? ஏன்னா இப்ப நம்ம பிரஜைகள் தானே, அதனால நம்மள அவங்களுக்கு ராஜாக்கள் எல்லாம் பார்க்க விட மாட்டாங்க. जो राज घराना होता है, राज परिवार होता है, उसमें घुसने नहीं देंगे. அப்போ ராஜகரானா, ராஜ குடும்பம் என்னெல்லாம் இருக்குதோ, ராஜவம்சம், ராஜ குடும்பங்கள் என்ன இருக்குதோ அதுக்குள்ள நம்மள நுழைய விட மாட்டாங்க. घराने में राजा के घर परिवार में राजा के संबंधी होंगे या ऐरा गैरा कोई भी घुसता रहेगा. அதாவது அந்த ராஜவம்சத்துல, ராஜ குடும்பத்துல, ராஜாவினுடைய குடும்பத்துல வந்துட்டு அவங்களுடைய சம்பந்திகள் மட்டும் இருப்பாங்களா, இல்ல யார் வேணாலும் அப்படியே போய் நுழைஞ்சுக்குவாங்களா? संबंधी रहेंगे. बाबा तो सभी जगह में सब राजाओं के यहाँ आता जाते तो रहे ना. அப்போ அவங்க சம்பந்திகள் தான் இருப்பாங்க. அப்போ பாபா கூட இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ராஜாவங்களோட இடத்துல வந்துட்டு வந்துட்டு தானே போயிட்டு இருந்தாரு. बाबा तो जानते राजाएं कैसे रहते, कैसे कैसे அப்போ பாபாக்கு தெரியும், मेहमान की खातिरी करते. பாபாக்கு தெரியும் எப்படி எப்படி எல்லாம் ஆளுங்க இருப்பாங்க, எப்படி எப்படி எல்லாம் வரக்கூடிய கெஸ்ட்டுங்களுக்கு வந்துட்டு, விருந்தினருக்கு, அவங்களுக்குலாம் எப்படி எல்லாம் அவங்க வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்ட்டு பாபாக்கு தெரியும். ऐसे मत समझो कि राजा कोई रोज 36 प्रकार का भोजन खाते नहीं. அப்படியெல்லாம் புரிஞ்சுக்காதீங்க. ராஜாக்கள் வந்து டெய்லியுமே 30 வகையான போஜனத்தை சாப்பிடுவாங்க, சாப்பாடு சாப்பிடுவாங்கலாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. कोई मेहमान आएंगे तो 36 प्रकार के भोजन बनाएंगे. யாராவது விருந்தாளிகள் வந்தாங்கன்னா, யாராவது விருந்தாளிங்க வந்தாதான் 36 வகையான சாப்பாடெல்லாம் பண்ணுவாங்க. दिखाने के लिए, சும்மா காமிச்சுக்கிறதுக்காக. देखो हम राजा है तो मेहमान नवाजी करने के लिए दास दासियां चाहिए. அப்போ பாருங்க நாங்க ராஜா, அதனால நாங்க இப்படி எல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்குவாங்க. அப்ப அந்த விருந்தாளிகளை உபசரிக்கிறதுக்கு தாசதாசிகள், வேலைக்காரர்கள்லாம் வேணும் இல்லையா? आजकल क्या करते हैं, बढ़िया बढ़िया खाना खाने के लिए होटल में जाते. ஆனா இந்த காலத்துல என்ன பண்றோம், ரொம்ப நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிடறதுக்கு ஹோட்டலுக்கு போறோம். तो वहाँ ढेर के ढेर वेटर्स होते. அங்க நிறைய வெயிட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ऐसे नहीं कि होटल का मालिक आके खाना खिलाएगा. அப்படியெல்லாம் இல்ல, ஹோட்டலோட எஜமானனா வந்து நமக்கு சாப்பாடை பரிமாறுறாரு. तो मेहमान नवाजी करने के लिए उनके यहाँ ढेर के ढेर दास दासियां रहते. அப்போ அந்த விருந்தாளிகளை உபசரிக்கிறதுக்கு அவங்க கிட்ட, ராஜாக்கள் கிட்ட நிறைய வேலைக்காரர்கள்லாம் இருந்தாங்க. मेहमान भी खाते और परिवार के लोग भी खाते. அப்போ உட்காந்து சாப்பிடும் போது, அவங்களாம் பரிமாறும் போது, வேலைக்காரர்கள்லாம் பரிமாறும் போது விருந்தினர்களும் சாப்பிடுவாங்க, குடும்பத்துல இருக்க ஆளுங்க எல்லாரும் குடும்பத்தினரும் சாப்பிடுவாங்க. ऐसा नहीं कि दास दासियों के लिए अलग भोजन बनाया जाएगा. राजा रानी और मेहमान लोग जो खाते वही फिर दास दासी भी खाते. அப்படியெல்லாம் இல்ல. அதாவது வேலைக்காரிக்கெல்லாம் தனியா திருப்பியும் சாப்பாடு பண்ணி கொடுப்பாங்க, அப்படியெல்லாம் இல்ல. ராஜா ராணிகள், விருந்தாளிகள் அவங்க எல்லாம் என்ன சாப்பாடு சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு அப்புறம் இந்த தாசி அதே சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. बाबा कहते किचन बनाने वाली होगी तो खाएगी कि नहीं खाएगी. இப்போ பாபா சொல்றாரு, கிச்சன்ல சமைக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கடைசியில சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்களா? खाएगी. तो बताओ दास दासियां कितनी चाहिए राजाओं को, कोई नंबर फिक्स नहीं किया जा सकता. அதாவது கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அப்போ சொல்றாங்க பாரு, எத்தனை பேர் ராஜாக்களுக்கு வந்து தாசதாசிகள் வேணும், வேலைக்காரர்கள் வேணும். அப்போ நம்பர்லாம் பிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ कोई छोटा राजा होगा, कोई बड़ा राजा होगा, कोई அதாவது இத்தனை பேர் தான் இருப்பாங்க, அத்தனை பேர் தான் ஒரு ராஜாவுக்கு வேலைக்காரர் இருக்காங்கன்னு நம்ம பிக்ஸா சொல்ல முடியாது. ஒரு சிலர் சின்ன ராஜாவா இருப்பாங்க, ஒரு சிலர் பெரிய ராஜாவா இருப்பாங்க. महाराजा होगा, कोई सम्राट होता है. ஒரு சிலர் மகாராஜாவா இருப்பாங்க, ஒரு சிலர் சம்ராட்டா இருப்பாங்க இல்லையா, பேரரசரா இருப்பாங்க. राजा, महाराजा और सम्राट, सारे महाराजाओं के ऊपर सम्राट. அதாவது ராஜா இருப்பாங்க, மகாராஜா இருப்பாங்க, அதுக்கப்புறம் பேரரசர் இருப்பாங்க இல்லையா, சம்ராடன் இருப்பாங்க இல்லையா. जितना बड़ा राजा होगा उनके यहाँ ढेर के ढेर मेहमान आते हैं. எவ்வளவு பெரிய ராஜாவா இருப்பாங்களோ அவங்களுடைய வீட்டுக்கு, அவங்களுடைய அரண்மனைக்கு நிறைய விருந்தாளிகள், விருந்தினர்கள்லாம் வந்துட்டே இருப்பாங்க. तो ये संगम युग में भी जो मधुबन खुले हैं उनके यहाँ ढेर के ढेर विजिट करेंगे जिज्ञासु. இப்ப சங்கம் யுகத்துல கூட பாத்தீங்கன்னா மதுபன்லாம் என்ன திறந்து வச்சிருக்காங்களோ அதுல நிறைய பேர் விசிட் பண்றாங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. या जो भी स्टूडेंट्स है वो तो ढेर की ढेर मेहमान आने का शूटिंग हो रहा है या नहीं हो रहा है. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு போறாங்க இல்லையா, அப்ப என்ன ஷூட்டிங் நடக்குது, விருந்தினர்கள் நிறைய பேர் வந்து போறதுக்கான ஷூட்டிங் நடக்குதா இல்லையா? हो रहा है.
तो बोला நடக்குது. जिनके उनके यहाँ ढेर के ढेर मेहमान आते हैं, जितना बड़ा राजा होगा அதாவது எவ்வளவு பெரிய ராஜாவா இருப்பாங்களோ அவங்களுடைய வீட்டுக்கு, அவங்களுடைய அரண்மனைக்கு நிறைய பேர் வந்துட்டு போவாங்க, விருந்தாளிகள்லாம். तो क्या फिर निश्चित किया जा सकता है कि राजाओं के पास कितनी दास दासियां होनी चाहिए? नहीं। சோ அப்படி இருக்கும்போது இந்த ராஜா கிட்ட இவ்வளோ வேலைக்காரர்கள் தான் இருக்கணும், இந்த ராஜா கிட்ட இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஏதாவது நம்பர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமா என்ன? பண்ண முடியாது. राजा महाराजों के पास जब शादियां होती है तो दहेज में दास दासियां देते हैं। அதாவது ராஜாக்கள் மகாராஜாக்களுக்கெல்லாம் எப்ப திருமணம் நடக்குது இல்லையா, அப்ப என்ன பண்ணுவாங்க, அதாவது வரதட்சணையா இந்த வேலைக்காரர்களையும் கொடுப்பாங்க, அவங்க கூட கொடுத்து விடுவாங்க, அனுப்பி விடுவாங்க. तुमने सुना है ना, 5-6 दास दासियां भी मिलती है शादी में। राजाओं की कन्या जब ससुर घर जाती है तो कन्या अपने पीछे 6 दास दासी लेती जाती है। कोई அதாவது நீங்க கேட்டிருக்கீங்களா? அதாவது 5, 6 அப்படின்ட்டு தாசதாசிகள், வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் அவங்களும் கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா, இப்ப ராஜாக்களினுடைய கன்யாக்கள் இருக்காங்களா, ராஜாக்களினுடைய பொண்ணுங்க, இளவரசிகள், அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு கூடவே, அந்த இளவரசி கூடவே என்ன பண்ணுவாங்க, அவங்க பின்னாடியே ஒரு 6-7 தாசதாசிகள் வந்து போவாங்க, கூட்டிட்டு போவாங்க. 8 ले तो कोई 10 ले जाती है। ஒரு சிலர் 8 பேரை கூட்டிட்டு போவாங்க, ஒரு சிலர் 10 பேரை கூட்டிட்டு போவாங்க. तो विजयमाला का जब मन का आएगा, लक्ष्मी आएगी तो अपने साथ साथ लेके आएगी दास दासियां भी। அப்போ விஜயமாலையினுடைய மணி லக்ஷ்மி எப்ப வராங்களோ அப்ப அவங்க கூடவே தாசதாசிகளையும் கொண்டு வருவாங்க, கூட்டிட்டு வருவாங்க, है ना? அப்படிதானே? परंतु यहाँ तो बाबा ने देखा है धाम की दुनिया में राजाओं के पास कितनी दास दासियां रहती है। ஆனா பாபா இப்ப சொல்றாரு, இந்த துக்கதாமத்துல ராஜாக்கள் கிட்ட எத்தனை தாசதாசிகள் இருக்காங்க, तो स्वर्ग में कितनी होगी? அப்புறம் சொர்க்கத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? आज के मुकाबले कम होगी या ज्यादा होगी? இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் அதிகமா இருப்பாங்களா, கம்மியா இருப்பாங்களா? बोला ढेर के ढेर होंगे। சொல்றாங்க ரொம்ப அதிகமா இருப்பாங்க. अभी तुम बच्चे जानते हो, राजयोग सीखते हो तो राजयोग से राजा ही स्थापना होती है। இப்போ உங்க குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், இப்ப நீங்க ராஜயோகம் கத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த ராஜயோகம் மூலமா தான் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய முடியும்னு உங்களுக்கு தான் தெரியும். दुनिया में पढ़ाई पढ़ते हैं, उन पढ़ाई से राजा ही थोड़ी स्थापना होती है। உலகத்துல என்ன படிப்பு படிக்கிறோமோ அந்த படிப்பு மூலமா ஏதாவது ராஜ்யங்கள் ஏதாவது ஸ்தாபனை ஆகுதா என்ன? दुनिया में पढ़ाई पढ़ते तो इंजीनियर, वकील, डॉक्टर बनते हैं। உலகத்துல படிப்பு படிக்கும்போது, உலகத்துல உள்ள படிப்பை படிக்கும்போது இன்ஜினியர் ஆகுறாங்க, வக்கீல் ஆகலாங்க, டாக்டர் ஆகுறாங்க. एक जन्म की उनको मिल जाती है डिग्री। அப்ப அந்த இன்ஜினியர், வக்கீல், டாக்டர் ஆகும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஜென்மத்துக்கான டிகிரி கிடைச்சிருது. तो जन्म जन्मांतर की राजाई की स्थापना बाप आकर करते, राजयोग அப்ப ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கான ராஜ்யத்தை அப்பா வந்து நமக்கு ஸ்தாபனை பண்றாரு, सिखा के। ராஜயோகத்தை சொல்லி கொடுத்து. अभी सुप्रीम सोल शिव बाप कहते हैं कि मैं पढ़ाता हूँ। இப்ப சிவ் சுப்ரீம் சோல் அப்பா சொல்றாரு, நான் வந்து படிக்க வைக்கிறேன். अभी नहीं पढ़ेंगे तो वहां जाकर दास दासी बनेंगे। இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், இப்ப நீங்க படிக்கல அப்படின்னா புதிய உலகத்துல போயிட்டு நீங்க என்ன ஆயிடுவீங்க, தாசதாசியா, வேலைக்காரி ஆயிடுவீங்க. कहते भी है ना, पढ़ेंगे लिखेंगे तो बनेंगे नवाब और रुलेंगे पिलेंगे तो होंगे खराब। சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழியா, படிச்சீங்கன்னா எழுதுனீங்கன்னா, நல்லா படிச்சு எழுதுனீங்கன்னா நீங்க வந்துட்டு நவாப், பெரிய ஆளுங்களா ஆவீங்க. இல்ல வெறும் சும்மா அப்படி இப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்க அங்க போய்கிட்டு வந்துகிட்டு சுத்திக்கிட்டு ஊர் சுத்திட்டு இருந்தா எல்லாம் கெட்டு போயிடுவீங்க. संगम युग में अगर बार बार रोने की शूटिंग करेंगे, है ना, रोना आता है ना, कभी कभी किसी किसी को ईश्वरीय सेवा का बड़ा ज्यादा लोड रहेगा तो कोई कोई थक जाते हैं, है ना। அதாவது நம்ம வந்து ரொம்ப அழுந்துகிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப நம்ம வந்து கெட்டு போயிடுவோம். அப்ப அதுக்கான ஷூட்டிங்கும் அந்த சங்கமிகத்துல நடக்குது இல்ல, இந்த சங்கமிகத்துல அடிக்கடி யாராவது அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா அழுக வருது தானே. அதாவது அடிக்கடி என்ன ஆகுது, அப்பப்ப என்ன ஆகுது, ஈஸ்வரிய சேவை, ஏதாவது ஒரு சமயத்துல ஈஸ்வரிய சேவை வந்து அது கிடைக்கும் போது ரொம்ப அதிகமா வந்து அதனுடைய லோட் ஆயிடுது. அப்ப நம்ம என்ன பண்றோம், டயர்ட் ஆயிட்டு அழுறோம். कोई कोई होते हैं तो सेवा का लोड ज्यादा आता है तो रोते हैं।
ஒரு சிலர் இருக்காங்க, சேவையினுடைய லோடு ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா அழறாங்க. आत्मा कमजोर होती है ना पुरुषार्थी। அப்ப ஆத்மா ரொம்ப பலவீனமா இருக்குதானே, புருஷார்த்தம் செய்யக்கூடிய ஆத்மா ரொம்ப பலவீனமா இருக்குதானே. अभी परिपक्व बनी नहीं है, இப்ப பரிபக்குவம் அடையல. अभी सब पुरुषार्थी है, இப்ப எல்லாருமே புருஷார்த்தம் செய்யறவங்க தான். इतना सेवा का लोड ले नहीं पाते, இவ்வளவு சேவையினுடைய லோடு அவங்கனால எடுத்துக்க முடியல, तो रोते हैं। அதனால அழறாங்க. तो बाबा ने बोला पढ़ेंगे लिखेंगे तो बनेंगे नवाब। பாபா சொல்றாரு, எல்லாம் படிச்சு எழுதி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பெரிய ஆள் ஆவீங்க. तो नवाब बनने का ये जर्नी है हमारा। அப்ப நவாப், நவாப்னு அர்த்தம் ராஜாக்கள், ராஜாக்கள் ஆகக்கூடிய ஜர்னி இது, அதுக்கான ஒரு பயணம் இது. तो रोना नहीं है। அப்ப அழக்கூடாது. बाबा ने बोला रोती विधवा है जिसका पति मरा हुआ है। அப்ப பாபா என்ன சொல்றாரு, யார் அழுறாங்களோ அவங்க விதவை, யாரினுடைய கணவன் இறந்துட்டாங்களோ அவங்கள தானே விதவான்னு சொல்றோம், அவங்கதான் அழுவாங்க. तुम्हारा तो पतियों का पति परमेश्वर बाप आया हुआ है। உங்களுக்கு அதாவது பதிகளுக்கும் பத்தியா இருக்கக்கூடிய பரமேஸ்வர் அப்பா வந்திருக்கிறாரு. दास दासिया बने या फिर प्रजा में जाकर एकदम नीचे, प्रजा में भी तो साहूकार होते हैं ना। தாசதாசி ஆகிறதா இல்லைன்னா பிரஜையில முழுசா கீழ் வர்க்கத்துல இருக்கக்கூடிய பிரஜைகள்லயும் பணக்காரர்கள் சவுக்கார்கள் இருக்காங்க இல்லையா. उन साहूकारों के यहाँ भी दास दासिया होती है। அந்த பணக்காரர்கள் வீட்டுல கூட என்ன யார் இருப்பாங்க, இந்த வேலைக்காரன் வேலைக்காரிகள் இருப்பாங்க. तो ज्यादा मर्तबा कौन सा है? அப்ப அதிக மரியாதை யாருக்கு, எந்த வேலைக்காரன் வேலைக்காரிகளுக்கு அதிக மதிப்பு இருக்கும்? राजा के यहाँ दास दासिया बनना अच्छी बात है या साहूकार के यहाँ दास दासी? அதாவது ராஜாவினுடைய குடும்பத்துல வேலைக்காரன் வேலைக்காரி ஆகிறதுக்கு நல்லா இருக்குமா, இல்ல பணக்காரர் வீட்டுல போயிட்டு வேலைக்காரன் வேலைக்காரரா ஆகிறது நல்லா இருக்குமா? बाबा कहते तुम बाबा से कभी भी पूछ सकते हो कि बाबा अभी अगर हम मर जावे तो मेरे को क्या पद मिलेगा। तो बाबा பாபா கிட்ட நீங்க எப்பனாலும் கேட்கலாம், பாபா இப்ப நாங்க செத்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும் बता देंगे, पूछता कोई नहीं है। பாபா தான் சொல்லிடுவாங்க உடனே, ஆனா யாரும் கேட்கறது இல்ல. बाबा देख रहे बच्चे क्या क्या करते रहते, जैसे यार பாபா பாத்துக்கிட்டே தான் இருக்காரு, குழந்தைங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. संस्कार बनेंगे वैसे ही बनेंगे ना। இங்க எப்படி எல்லாம் சன்ஸ்காரம் உருவாக்கிக்கிறாங்களோ அப்படித்தானே ஆகுவாங்க அங்க போயிட்டு. बाबा क्या बोल रहे, बच्चे क्या क्या करते रहते हैं बाबा देख रहे। பாபா என்ன சொல்றாரு, குழந்தைங்க என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களோ அதை பாபா பார்த்துட்டு தான் இருக்காரு. सबकी रिपोर्ट आती है ना बाबा के पास, सभी देते हैं रिपोर्ट। எல்லாருடைய ரிப்போர்ட் பாபா கிட்ட வருது தானே, எல்லாருமே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. अच्छी भी देते बुरी भी देते, पोता मेल भी आते। நல்ல விஷயத்தையும் சொல்றாங்க, ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, கெட்ட விஷயத்தையும் ரிப்போர்ட்டா கொடுக்குறாங்க, போத்தாமையிலும் வருது. आते हैं ना पोता मेल, कोई छुपाएगा तो दूसरे तो बता देंगे सच्चाई அதாவது போத்தாமையில வரல, ஒரு சிலர் எதையாவது மறைச்சாங்கன்னா இன்னொருத்தர் அதை உண்மையை சொல்லிடுவாங்க தானே. से, तो पता तो चलता है कि कौन छुपा रहा है। அப்ப தெரிஞ்சிரும் யாரு மறைக்கிறாங்க என்ன ஏதுன்ட்டு. तो बाबा ने बोला, बाबा कहते तुम बाबा से कभी भी पूछ सकते हो कि बाबा अभी अगर हम मर जावे तो मेरे को क्या पद मिलेगा। बाबा देख रहे। இப்போ பாபா சொல்றாரு, இப்போ பாபா கிட்ட யார் வேணாலும் போய் கேட்கலாம், எப்ப வேணாலும் போய் கேட்கலாம், பாபா இப்போ நாங்க செத்துட்டோம் அப்படின்னம்னா எங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும். இப்போ பாபா பார்த்துட்டு தான் இருக்காரு, बच्चे क्या क्या करते रहते, குழந்தைங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாபா பார்த்துட்டு தான் இருக்காரு. जैसे यहाँ संस्कार बनेंगे वैसे ही बनेंगे ना। இங்க எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் இருக்குதோ அதே மாதிரி தானே அங்க போய் ஆகுவீங்க. पोता मेल से भी पता लगा देंगे। போத்தாமைல் மூலமா கூட அவங்கள பத்தி தெரிய வந்துரும், அவங்க எப்படிப்பட்டவங்க மறைக்கிறாங்களா இல்லையா அதெல்லாம் தெரிய வந்துரும். कोई कोई बोलते हमें तो पोता मेल का जवाब ही नहीं आता है। अरे पोता ஒரு சிலர் சொல்றாங்க, எங்களுக்கு போத்தாமைலினுடைய பதிலே வரதில்ல. मेल का कोई जवाब होता है? அரே போத்தாமைலுக்கு போய் ஏதாவது ஒரு பதில் கொடுப்பாங்களா என்ன? हमारा तो काम है कचरा सागर में डालना। நம்மளோட வேலையே என்னது, நம்மளுடைய குப்பைகள் எல்லாம் போய் கடல்ல போட்டுறணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. कचरा सागर में डाल दिया तो सागर ने ले लिया, वो जाने उसका काम जाने। குப்பையை போய் கடல்ல போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு வேலை. அந்த குப்பையை கடல் எடுத்துக்கிட்டாச்சு, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணா நமக்கு என்ன, அவராச்சு அந்த வேலையாச்சு, அவரோட வேலையாச்சு. हमारा काम है देना। நம்மளோட வேலை வந்து குப்பையெல்லாம் அங்க போய் போடுறது, கொடுக்கறது.
कोई कोई बोलता है कि हमको तो रिपोर्ट की भी तो जवाब नहीं आती है कुछ। ஒரு சிலர் சொல்றாங்க நாங்க ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு கூட தான் எங்களுக்கு எந்த பதிலும் வரதில்லைன்ட்டு. अरे बाप ज्यादा जानता है परिवार में किस रिपोर्ट के ऊपर एक्शन लेनी है नहीं लेनी है, या ऐसे ही चलाना है अभी। பாபாக்கு தெரியும் எந்தெந்த ரிப்போர்ட்டுக்கு எப்பப்ப ஆக்ஷன் எடுக்கணும்ட்டு, இப்ப எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, யார் மேல ஆக்ஷன் எடுக்கணும், இல்ல இப்ப அப்படியே இருக்கட்டும் அப்படின்றது எல்லாமே பாபாக்கு தெரியும். लक्ष्य बड़ा हो तो फिर छोटी छोटी बातों को कभी कभी दरकिनार किया जाता है। லட்சியம் ரொம்ப பெருசா இருக்கும் போது இந்த சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து விட்டுடுவாங்க. पता है गलत சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிடுவாங்க. हो रहा है, इसका मतलब ये नहीं कि रिपोर्ट नहीं देना है, रिपोर्ट தெரியுது தவறு நடக்குதுன்ட்டு, அதுக்கு ஒரு அர்த்தம் இல்ல ரிப்போர்ட் கொடுக்க கூடாதுன்னுலாம் இல்ல, देना है, ரிப்போர்ட் தரணும். लेकिन किस बात के ऊपर एक्शन लेनी है नहीं लेनी है, क्या करना है, எந்த விஷயத்துல ஆக்ஷன் எடுக்கணும், எதுல எடுக்க கூடாது, என்ன பண்ணணும், बाप डिसाइड करेगा। அத அப்பா டிசைட் பண்ணிடுவாரு. हमारा रिपोर्ट देते तो मालिक बन के रिपोर्ट देते, நம்ம ரிப்போர்ட் நம்மளுடைய ரிப்போர்ட் கொடுக்கும்போது நம்ம எஜமானனாகி ரிப்போர்ட் கொடுக்குறோம். और बाप उसके ऊपर डिसीजन लेगा तो बे हमें मालिक बनना चाहिए। हमें இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம் போது நம்ம எஜமானனாகி கொடுக்குறோம். ஆனா அந்த ரிப்போர்ட் மீது அப்பா என்ன டெசிஷன் எடுக்கிறாரோ அதை நம்ம எடுத்துக்கும் போது குழந்தையாகி अपनी அதை வந்து ஏத்துக்கணும். அவர் என்ன நமக்கு டெசிஷன் எடுத்து என்ன சொல்றாரோ அப்ப குழந்தையாகி நம்ம ஏத்துக்கணும். उस समय नम्र चित्त होके हमें जो भी है उसको एक्सेप्ट करना चाहिए। அந்த சமயத்துல பாபா என்னென்னலாம் டெசிஷன் எடுப்பாங்களோ அதை நம்ம பணிவுடன் ஏத்துக்கணும். तो बाबा ने बोला, बाबा देख रहे बच्चे क्या क्या करते रहते, அப்ப பாபா சொல்றாரு, பாபா பார்த்துட்டு தான் இருக்காரு குழந்தைங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. जैसे यहाँ संस्कार बनेंगे वैसे ही बनेंगे ना, இங்க எப்படி சம்ஸ்காரம் இருக்குமோ அதே மாதிரி தானே ஆகுவாங்க. पोता मेल से भी पता लगा लेंगे। ஒத்தா மேல் மூலமா கூட எல்லாம் தெரிய வந்துரும். उन बच्चों को तुम भी चलन के आधार पर देख सकते हो। அந்த மாதிரி குழந்தைங்களை அவங்களுடைய செயல்கள் மூலமா கூட நீங்க பார்க்கலாம். कौन से बच्चों को? उन बच्चों को। எந்த குழந்தைகளை? அந்த குழந்தைகளை. किसी किसी को लगता है हमारी चलन किसी को पता ही नहीं चल रही, ஒரு சிலருக்கெல்லாம் என்ன யோசிப்பாங்க, நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ யாருக்கும் எதுவும் தெரியாதுன்ட்டு. पता चल जाती है। ஆனா தெரிய வந்துருது எல்லாம். बाबा ने बोला इस ब्राह्मणों की दुनिया में आगे चल के ये मधुबन क्या बन जाएंगे? பாபா சொல்றாரு இந்த பிராமண உலகம், அதாவது இந்த மதுபன்லாம் வரக்கூடிய காலத்துல என்னவா மாறிடும்? शीश महल बन जाएंगे, किसी की கண்ணாடி மாளிகை ஆழிடும். कुछ भी छुपी हुई नहीं रहेगी, யாருடைய எந்த ஒரு விஷயமும் மறைக்கப்பட்டு இருக்காது, सबकी सारी प्रत्यक्ष हो जाएगी। எல்லாரதும் எல்லா விஷயமும் பிரத்யட்சமாயிடும். उन बच्चों को तुम भी चलन के आधार पर देख सकते हो, அந்த குழந்தைகளை நீங்க அவங்களுடைய செயல்கள் மூலமாவும் நீங்க பார்க்கலாம். और फिर तुम अपना पोता मेल आपे ही देखो कि इस समय हमारा शरीर छूट जाए तो हम क्या बनेंगे। அதே மாதிரி உங்களுடைய பொத்தாமல் இப்ப நீங்களே பாத்துக்கோங்க, இந்த சமயத்துல நம்மளுடைய உடல் இப்ப விட்டு போயிடுச்சுன்னா நம்ம என்னவாகுவோம்? मतलब पुरुषार्थ कर रहे, अगर किसी ने ये समझा कि समझो कल हमारा शरीर छूट जाए तो अभी பாருங்க, இப்ப வந்துட்டு புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தர். இப்ப அந்த புருஷார்த்த செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு புரிஞ்சுக்கோங்க, அவங்களுடைய உடல் போயிடுச்சு, விட்டுட்டு போயிடுச்சு, இல்ல நாளைக்கே நம்ம வந்து உடலை விட்டுறோம். हमारी क्या अवस्था है, இப்ப நம்மளோட நிலை என்ன? तो अपने आप को चेक कर सकते हैं। तो मैंने இப்ப तो நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணிக்கலாம். जो अचीव करना है वहां तक मैं पहुंचा ही नहीं हूँ, अभी 50% அதாவது என்ன அச்சீவ் பண்ணணும் அதை நான் ஒன்றும் அந்த இடத்துக்கு வந்து போய் சேரவே இல்லை, नहीं हूँ। இன்னும் நான் 50%ல தான் இருக்கேன். तो अपने आप को देखो कि इस समय हमारा शरीर छूट जाए तो हम क्या बनेंगे। இப்போ தன்னைத்தானே பாருங்க, இப்போ இந்த நேரத்துல என்னுடைய உடல் நான் விட்டுட்டேன் அப்படின்னா நான் என்னவா ஆகுவேன்? बाकी ये ब्रह्मा बाबा तो पुरुषार्थ करते रहते हैं ना। மற்றபடி இந்த பிரம்ம பாபா புருஷார்த்தம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு தானே. बाबा कहते जब विनाश शुरू होगा तो उस समय तक ब्रह्मा बाबा कर्मातीत अवस्था को पहुंच जाते। பாபா சொல்றாரு, எப்ப விநாசம் ஏற்படுதோ அந்த சமயம் வரைக்கும் பிரம்மா பாபா தன்னுடைய கர்மாதி தவ நிலையை வந்து அடைஞ்சுக்கிட்டு இருப்பாரு. से ही बता दिया
முதல்ல இருந்தே சொல்லியாச்சு. तो कर्मातीत अवस्था तो लास्ट में बनेगी, बाबा ने बोला है। அப்ப கர்மாத்தித் அதாவது காரியங்கள் வந்து அப்பாற்பட்ட நிலை, கர்மாத்தித் நிலை வந்து லாஸ்ட்ல தான் ஆகும்னு பாபா அப்ப சொல்லியிருக்காரு. लास्ट सबके लिए अलग अलग है। 2028-29 में 8 की छोटी राजधानी बनेगी तो कर्मातीत अवस्था बन जाएगी। இப்ப லாஸ்ட்னு சொல்லும் போது எல்லாருக்கும் வெவ்வேறு சமயம் இருக்கும். அவங்களுடைய லாஸ்ட் சமயம்ன்றது வெவ்வேறு சமயமா இருக்கும். அப்ப 2028-29ல என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 8னுடைய சின்ன ராஜ்யம் வந்து உருவாகும். அப்ப அவங்களுக்கு கர்மாத்தித் நிலை வந்து ஏற்படும். तुम बच्चों को विश्वास बैठ जाए कि ब्रह्मा बाबा तो जल्दी ही हो जाएंगे कर्मातीत। உங்க குழந்தைங்களாகிய உங்களுக்கு வந்து விசுவாசம் ஏற்பட்டுரும். பிரம்மா பாபாவுக்கு கர்மாத்தித் நிலை வந்து சீக்கிரமாவே ஏற்பட்டுரும். हमारा तो नंबर बाद में लगेगा। நம்மளுடைய நம்பர் வந்து அதுக்கப்புறமா தான் வரும். तो ये बता दिया कि ब्रह्मा बाबा कर्मातीत अवस्था को कब पहुंचेंगे? जब विनाश இதுவும் சொல்லியாச்சு. பிரம்மா பாபா தன்னுடைய கர்மாத்தித் நிலையை எப்ப அடைவாரு? शुरू होगा और इनके पीछे फिर सब नंबरवार होंगे। அதான் சொல்லுவாங்க, எப்ப விநாசம் ஆகுமோ அப்புறம் இவங்க பின்னாடி எல்லாரும் எப்படி நம்பர் வாரா இருப்பாங்களோ. नंबर कोई कम नहीं होते, बहुत होते। நம்பர்னு சொல்லும்போது ரொம்ப கம்மியான குறைவான நம்பர்கள்லாம் இருக்காது, நிறைய நம்பர் இருக்கும். एक माला तो होती नहीं है, बहुत मालाएं होती है। ஒரு மாலை மட்டும் இருக்குதுல, நிறைய மாலைகள் இருக்கு. सिर्फ सूर्यवंशियों की माला बनेगी या चंद्रवंशी, इस्लाम वंशी, बौद्ध वंशी, क्रिश्चियन वंशी, मुस्लिम वंशी, संन्यास वंशी, सिख, आर्य समाजी, सभी की अपनी अपनी मालाएं बनेगी। இப்போ பாபா கேக்குறாரு, வெறும் சூரியவம்சத்தினருடைய மாலை மட்டும் உருவாகுமா, தயாராகுமா? இல்ல சந்திர வம்சத்தினர், இஸ்லாம் வம்சத்தினர், பௌத்த வம்சத்தினர், கிறிஸ்டியன் வம்சத்தினர், முஸ்லிம் வம்சத்தினர், சன்னியாச வம்சத்தினர், சிக்கு, ஆரிய சமாஜி, இவங்க எல்லாரினுடைய அவங்களுடைய மாலைகள் எல்லாம் உருவாகுமா? सभी की बनेगी, हर एक की अपनी 108 की माला बनेगी। ஒவ்வொருத்தரும் உருவாகும். அவங்களுக்கு அவங்கவுங்க தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கு 108 மணி மாலை எல்லா தர்மத்திலயும் உருவாகும். हर एक का अपना 16,108 का राज परिवार बनेगा। ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய 16,108க்கான ராஜ குடும்பம் வந்து உருவாகும். तो बोला एक माला तो होती नहीं है, बहुत मालाएं होती है। இப்ப சொல்றாங்க, ஒரு மாலை மட்டும் உருவாகுதுல, நிறைய மாலைகள் உருவாகுது. ऐसे नहीं कि देवी देवता सनातन धर्म वालों की ही माला होती है। அப்படி இல்ல, வெறும் தேவி தேவதா சனாதன தர்மத்தினருக்கு மட்டும்தான் மாலை தயாராகுது உருவாகுதுன்னு இல்ல, और धर्म वालों की भी माला होती है। तो ये जो तुम पढ़ाई पढ़ते हो ये तुम्हारी कमाई है। அதாவது மற்ற தர்மத்தினருடைய மாலைகளும் உருவாகுது. இப்ப நீங்க என்ன படிப்பு படிக்கிறீங்களோ அது உங்களுடைய சம்பாத்தியம். बोला इधर और धर्म वालों की भी माला बनती है। இங்க என்ன சொல்லிருக்காரு? மற்ற தர்மத்தினருக்கு கூட மாலைகள் தயாராகுது. ऐसे नहीं कि देवी देवता सनातन धर्म वालों की ही माला होती है। அப்படியெல்லாம் இல்ல, வெறும் தேவி தேவதா சனாதன தர்மத்தினருக்கு மட்டும்தான் மாலை உருவாகுதுன்னா இல்ல. तो ये जो तुम पढ़ाई पढ़ते हो ये तुम्हारी कमाई है। அப்போ நீங்க இப்ப என்னெல்லாம் படிப்பு படிக்கிறீங்களோ இது உங்களுடைய சம்பாத்தியம். दुनिया में तो कितना धंधा कितना कारखाना लगा पड़ा है। உலகத்துல பாருங்க, எவ்வளவு வேலை, எவ்வளவு கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. कोई रात नहीं कोई दिन नहीं, फुर्सत नहीं खाने की। அதாவது ராத்திரி பகல்னா இல்ல, சாப்பிடறதுக்கு கூட சமயம் இல்லாம இருக்கு. इतना पैसा कमाते खाने की भी फुर्सत नहीं रहती है उनको। அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க, ஆனா சாப்பிடறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இருக்கிறது இல்ல. रात नहीं दिन नहीं, बाबा ने बोला सब धंधों में है नुकसान सिवाय ईश्वरीय धंधे के। அதான் என்ன சொல்ல, பகல் இல்ல ராத்திரி இல்ல, எல்லா நேரமும் உழைக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க. அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் பாபா என்ன சொல்லிருக்காரு, எல்லா தொழில்கள்லயும் நமக்கு நஷ்டம்தான், ஒரே ஒரு ஈஸ்வரிய தொழிலை தவிர. तो क्या करेंगे? किसी की दबी रही धूल में, किसी की राजा खाए, किसी का ले जाए चोटा, किसी की आग जलाए। அதாவது அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து மண்ணுக்குள்ள புதைஞ்சிரும், ஒரு சிலர் சேர்த்து வைக்கிற சொத்துகள் பணம் எதுவா இருக்கட்டும், ஒரு சிலர் தினாயிடும் கடைசி காலத்துல மண்ணுல புதைஞ்சிரும். ஒரு சிலது வந்து ராஜா, அதாவது இப்ப இந்த காலத்துல என்ன ஆயிடுவாங்க, அரசு எடுத்துக்கோ, கவர்மெண்ட் எடுத்துக்கோ, அந்த மாதிரி அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு சிலது வந்து சோரி, அதாவது திருடர்கள் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு சிலது வந்து என்ன ஆயிடும், நெருப்பு, அதாவது இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு அழிவு ஏற்பட்டுரும், எரிஞ்சு போயிடும். कोई काम का नहीं आने वाला। எந்த இதுக்குமே யூஸுமே ஆகாது. அது இவ்வளவு சேர்த்து சேர்த்து வச்சிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் எதுக்குமே உதவாது. एक हाथ में टेलीफोन और दूसरे हाथ में खाना खाएंगे बैठ के। ஒரு கையில டெலிபோன், இன்னொரு கையில உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. बताए ऐसे जिनके संस्कार पड़े वो धंधा धोरी में बिजी रहने के,
यहाँ आएंगे तो उनकी बुद्धि कहाँ भागेगी? அப்ப சொல்லுங்க அந்த மாதிரி அவங்களோட சன்ஸ்காரம் முழுசா அந்த வேலை தொழில் அதுலயே பிஸி இருக்கிறவங்க இங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க புத்தி எங்க திருப்பியும் ஓடும்? वही भागेगी धंधा दौरी में। அவங்களோட புத்தி திருப்பியும் அந்த வேலை தொழில தான் ஓடும். बाबा कहते हैं, सब धंधों में है नुकसान सिवाय एक ईश्वरी धंधे के। பாபா சொல்றாரு எல்லா தொழில்களையும் நமக்கு நஷ்டம் தான் வெறும் ஈஸ்வரிய தொழிலை தவிர. तो देखो यह हुई सट्टा चोरी। उनके कान पर टेलीफोन होते ही रहेंगे। ऐसे आदमी जब इस ज्ञान में आएंगे तो क्या कभी ठहर सकते? அப்ப இததான் நம்ம என்ன சொல்றோம், அந்த அரசாட்சி இதாகிறதுன்னு சொல்றோம். இதுதான் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, காதுகள்ல டெலிபோன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்க வந்து இந்த ஞானத்துல வந்தாங்கன்னா அவங்க எப்படி இங்க நிலைச்சு நிப்பாங்க? बीच में ही उड़ जाएंगे, बिल्कुल नहीं ठहरेंगे। நடுவுல ஓடி போயிடுவாங்க, முழுசா அவங்களால இங்க நிலைக்க கூட முடியாது. ज्ञान में ज्यादा चल नहीं पाएंगे, ज्ञान में आएंगे भी तो। அவங்க ஞானத்துல வந்துட்டா கூட முழுமையா ஞானத்துல ஈடுபட முடியாது அவங்கனால. अगर इतने ज्यादा बिजी रहेंगे, देखो ये गरीब स्त्रियां साधारण, इनको इतना हंगामा नहीं है। பாருங்க, ஆனா இந்த அவங்க இவ்வளவு பிஸியா இருந்தாங்கன்னா அவங்க நடுவுலயே போயிடுவாங்க. ஆனா இப்ப பாருங்க, இந்த ஏழைகள் ஏழை பெண்கள் எல்லாம் இருக்காங்க, சாதாரணமா இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு எல்லாம் பிஸியாலாம் அவங்க இருக்கிறது இல்ல. तुम देखते रहो बराबर कैसे बड़े बड़े व्यापारी आते हैं। நீங்க பாத்துக்கிட்டே இருங்க எப்படி எல்லாம் பெரிய பெரிய வியாபாரிகள் வராங்கன்ட்டு. बोलेंगे हमें यहाँ सुनने समझने की कहाँ फुर्सत है। போய் அவங்களுக்குலாம் பெரிய பெரிய வியாபாரிகள் பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் சொன்னோம்னா எங்களுக்கு இதை கேட்கறதுக்கு புரிஞ்சுக்கிறதுல எங்களுக்கு டைம் எங்க இருக்குது? उनको संदेश देंगे, बोले आइए हमारे आश्रम में। बोले हमें तो फुर्सत नहीं है। அவங்களுக்கு போய் நம்ம சந்தேஷ் கொடுத்தோம் அப்படின்னா, மெசேஜ் கொடுத்தோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க ஆசிரமத்துக்கு வாங்க அப்படி இப்படின்லாம் நம்ம சொன்னோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்ககிட்ட எல்லாம் அதுக்கெல்லாம் டைமே இல்லை. दुकान खोलनी रहती है, माल लाना पड़ता है, सवेरे से लेकर रात तक हमें तो कोई फुर्सत ही नहीं है। நாங்க போய் கடையை திறக்கணும், எல்லா ஸ்டாக் எல்லாம் கொண்டு வரணும், எங்களுக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் எங்களுக்கு வேலையாவே இருக்கும், எங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் கூட டைமே இல்லை. अरे यहाँ तो सच्ची सच्ची 21 जन्मों की राजाई मिलती है। அதே இங்க வந்து உண்மை உண்மையா 21 ஜென்மத்துக்கு ராஜ்யங்கள் கிடைக்குது. तुम ये बाप को याद करेंगे तो तुम्हें कितनी बड़ी प्राप्ति होती है। நீங்க இந்த அப்பாவை நினைவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிராப்தம் கிடைக்குது. एकांत में विचार करना चाहिए ना। அதாவது தனிமையில உட்கார்ந்து இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் இல்லையா? भक्ति मार्ग में मंदिरों में अपने 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 अष्ट देवताओं को याद करते हो ना। பக்தி மார்க்கத்துல கோயில்கள்ல பார்த்தோம்னா தன்னுடைய அஷ்டதேவர்களை தேவதாக்களை போய் நினைவு பண்றீங்க தானே? ये देखो अभी बाप को याद करेंगे तो तुमको कितनी बड़ी प्राप्ति होती है। இப்ப பாருங்க, அப்பாவை நினைவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிராப்தம் கிடைக்குது. और बोला एकांत में विचार करना चाहिए ना, इस बात का विचार करना चाहिए। அப்ப சொல்றாங்க ஏகாந்தத்துல, அதாவது தனிமையான நிலையில போயிட்டு இதை பத்தி எல்லாம் நம்ம சிந்திக்கணும். आपको याद करेंगे तो कितनी बड़ी प्राप्ति होती है। அப்பாவை நினைவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிராப்தம் கிடைக்குது. इस वाणी में बोला कि जितना पहचानेंगे, किसको जिसको याद करना है उसको पहचानेंगे, उतना ही प्राप्ति होगी। இந்த வாணியில என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ அப்பாவை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அறிஞ்சுக்கிறீங்களோ, அதாவது யாருக்குள்ள வந்து அப்பா பாட்டு செய்யறாரோ அவங்கள தெரிஞ்சுக்கிறீங்களோ அறிஞ்சுக்கிறீங்களோ, யாரை நினைவு பண்ணுமோ அவங்கள தெரிஞ்சுக்கிறீங்களோ அறிஞ்சுக்கிறீங்களோ, அவ்வளோ எவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பிராப்தம் கிடைக்குது. तो ये बात जब चल रही थी कि अरे यहाँ तो सच्ची सच्ची 21 जन्म की राजाई मिलती है, तुम बाप को याद करोगे तो तुम्हें कितनी बड़ी प्राप्ति होती है। இப்போ என்ன பேச்சு நடந்துட்டு இருந்தது, இங்க வந்து உண்மையான 21 ஜென்மங்களுக்கான ராஜ்யங்கள் நமக்கு கிடைக்குது, அரசாளும் தன்மை வந்து நமக்கு கிடைக்குது. அப்படின்றப்போ குழந்தைகளாகிய நீங்க அப்பாவை எவ்வளோக்கு எவ்வளோ நினைவு பண்றீங்க அவ்வளோக்கு எவ்வளோ பெரிய பிராப்தம் உங்களுக்கு கிடைக்குது. एकांत में विचार करना चाहिए ना। தனிமையில அதை பத்தி நம்ம சிந்திக்கணும் இல்லையா? हाँ, भक्ति मार्ग में मंदिरों में अपने अपने अष्ट देवता को याद करते हो ना। பக்தி மார்க்கத்துல கோயில்கள்ல தன்னுடைய அஷ்டதேவர்களை நினைவு பண்றீங்க தானே? ये पॉइंट तो नया है। क्या बोला? இந்த பாயிண்ட் புதுசா இருக்கு. என்ன சொன்னாரு? तुम बाप को याद करेंगे तो तुम्हें कितनी बड़ी प्राप्ति होती है। நீங்க அப்பாவை நினைவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிராப்தம் கிடைக்குது.
एकांत में विचार करना चाहिए ना। தனிமையில உட்கார்ந்து நீங்க அதை பத்தி சிந்திக்கணும் இல்லையா? भक्ति मार्ग में मंदिरों में अपने अपने अष्ट देवताओं को याद करते हो ना। பக்தி மார்க்கத்துல கோயில்கள்ல நீங்க அவங்களுடைய அஷ்ட தேவதாவை நீங்க போய் நினைவு பண்றீங்க தானே? क्यों बोलना पड़ा ये सारी बात? இந்த விஷயம்லாம் ஏன் சொல்ல வேண்டியிருக்கு? क्या जरूरत थी ये बोलने की? என்ன அவசியம் இதெல்லாம் சொல்றதுக்கு? क्या बोला என்ன சொன்னாங்க? है? मंदिरों में अपने अपने अष्ट देवताओं को याद करते हो ना। அதாவது குழந்தைகள்ல பக்தி மார்க்கத்துல அதாவது கோயில்கள்ல போயிட்டு இந்த அஷ்டதேவர்களை நீங்க நினைவு பண்றீங்க தானே? ऐसे ही बाप को याद करना है तो विकर्म विनाश हो जाएंगे। அதே போலதான் எப்படி பக்தி மார்க்கத்துல நீங்க அஷ்டதேவர்களை போய் நினைவு பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரிதான் இப்பவும் அப்பாவை நினைவு பண்ணீங்கன்னா அந்த விக்ரமங்கள் விநாசம் ஆயிடும். तो जरूर ड्रामा में ऐसा कोई समय रहेगा जिसमें जिस रथ के द्वारा भगवान प्रत्यक्ष होने वाला है वो सामने नहीं रहेगा। அப்ப கண்டிப்பா டிராமால அந்த மாதிரி ஒரு சமயம் வரும். அதாவது எந்த விதத்துல எந்த ரதம் மூலமா பகவான் வந்து பிரத்யட்சம் ஆகுறாரோ அந்த ரதம் அந்த உடல் வந்து நமக்கு முன்னாடி இருக்காது. वो शरीर तो याद किसको करे? அப்ப அந்த உடல் இல்ல அப்படின்றப்போ நம்ம யார நினைப்போம்? जो शरीर छोड़ दिया उसको याद करे। அப்ப யார் உடலை விட்டுட்டாங்களோ அவரை நினைக்கிறதா? तो विकर्म विनाश तो नहीं होंगे। அப்ப விக்ரமங்கள் விநாசம் ஆகாது. तो बोला तुम बाप को याद करेंगे तो तुम्हें कितनी बड़ी प्राप्ति होती है। एकांत சொல்றாங்க நீங்க அப்பாவை நினைவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிராப்தம் கிடைக்குது. में विचार करना चाहिए ना। தனிமையில உட்காந்து இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் இல்லையா? भक्ति मार्ग में मंदिरों में अपने अपने अष्ट देवताओं को याद करते हो ना। பக்தி மார்க்கத்துல கோயில்கள்ல தன்னுடைய அஷ்டதேவர்களை நீங்க நினைவு பண்றீங்க தானே போயிட்டு? ऐसे ही बाप को याद करना है அதே மாதிரி நீங்க அப்பாவையும் நினைவு பண்ணணும். विकर्म विनाश हो जाएंगे। அப்ப விக்ரமங்கள் விநாசம் ஆயிடும். भक्ति मार्ग में जो देवताओं को याद करते उससे कोई विकर्म विनाश थोड़ी होते। அதாவது பக்தி மார்க்கத்துல தேவதாவை நம்ம நினைவு பண்ணும்போது அதுல ஏதாவது விக்ரமங்கள் விநாசம் ஆகுதா என்ன? तुम्हें देवताओं को याद करने से कुछ भी नहीं मिलता है क्योंकि वह அந்த தேவதாவுகளை நினைக்கிறனால உங்களுக்கு எதுவுமே ஆகிறது கிடையாது. पत्थर की मूर्ति है ना। ஏன்னா அதெல்லாம் கல்லால் செய்யப்பட்ட மூர்த்திகள் தானே. उनकी असली जीवन कहानी को जानते हो क्या? அவங்களுடைய உண்மையான வாழ்க்கை சரித்திரத்தெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்ன? வாழ்க்கை சரித்திரத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன? वो तो जड़ मूर्ति है। அது ஜடமான மூர்த்திகள். अभी यहाँ तो चैतन्य मूर्ति है। இங்க சைத்தன்யமான மூர்த்தி இருக்கு. उनकी असली जीवन कहानी यहाँ पता चलेगी संगम युग அவங்களுடைய அசலான வாழ்க்கை சரித்திரம் எல்லாம் இங்கதான் நமக்கு தெரிய வரும் சங்கம யுகத்துல. சங்கம யுகத்துல ये भक्ति मार्ग अंधश्रद्धा का मार्ग है। அதாவது இந்த பக்தி மார்க்கம் வந்து குருட்டு நம்பிக்கை உள்ள ஒரு வழி. कौन सा? जो भक्ति मार्ग में जड़ मूर्तियों को उनकी जो पत्थर की मूर्तियां होती है वो तो अंधश्रद्धा का मार्ग है। அதாவது என்னது இந்த பக்தி மார்க்கத்துல ஜடமூர்த்திகள் இருக்கக்கூடிய இந்த கல்லால் ஆக்கப்பட்ட மூர்த்திகளை வந்து வழிபடுறோம் இல்லையா? இந்த மார்க்கம் வந்து என்னது? अंधश्रद्धा குருட்டு நம்பிக்கை உள்ள மார்க்கம். बाप मीठे मीठे बच्चों को बार बार समझा रहे थे कि बाद में डुरापा ना दे। அப்பா இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு, அடிக்கடி புரிய வைக்கிறாரு. அப்புறமா போய் குறை சொல்லக்கூடாது. ऐसा ना कहे कि बाबा आपने हमें फलानी बात तो समझा ही नहीं। அப்புறம் அப்படி சொல்லக்கூடாது, பாபா எங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க புரிய வைக்கவே இல்லை. देखो बाद में डुरापा ना दे। ऐसा ना कहे कि बाबा आपने அப்புறமா குறை சொல்லக்கூடாது, பாபா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு புரிய வைக்கவே இல்லைன்னு. हमें फलानी बात तो समझा ही नहीं। இந்த மாதிரி விஷயம்லாம் எங்களுக்கு புரிய வைக்கவே இல்லை. क्या बात है ये? देखो ये वाणी को बहुत इंपॉर्टेंट वाणी है। பாருங்க இந்த வாணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாணி. आज तक जितनी वाणियां चली उसमें यहाँ याद करने की, विकर्म विनाश होने की और शरीर छूटने की, नया शरीर धारण करने की, शिव समान बन गया और शिव को तो अपना शरीर होता ही नहीं। और அதாவது பாருங்க இப்ப வரைக்கும் நல்லா வாணி சொல்லப்பட்டதோ அது எல்லாத்துலயுமே இந்த வாணி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த வாணியில பாருங்க நினைவு பண்றத பத்தி, விகர்மங்கள் விநாசம் ஆகிறத பத்தி, உடலை விட்டுறத பத்தி, புதிய உடலை தாரணை பண்றத பத்தி, சிவனுக்கு சமமா ஆகிட்டாரு அப்படின்ற விஷயம், அதுக்கப்புறம் அந்த சிவனுக்கு தன்னுடைய உடல் என்பது இருப்பதில்லைன்ற விஷயம்,
याद करने की जो बात है, जैसे पहचानेंगे तो याद करते जाएंगे। फिर बोला நினைவு பண்றதுனுடைய விஷயம் எப்படி சொன்னாங்க, எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்படிதான் உங்களால அப்பதான் உங்களால நினைவு பண்ண முடியும். मंदिरों में अपने अपने अष्टदेव को याद करते हैं ना, அதுக்கப்புறம் சொல்றாங்க கோயில்கள்ல அவங்கவங்களுடைய அஷ்ட தேவதர்களை நீங்க நினைவு பண்றீங்க இல்லையா, இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. फिर बताया कि ये भक्ति मार्ग में तो जड़ मूर्ति है पत्थर की, சொல்றாங்க இந்த பக்தி மார்க்கத்துல எல்லாம் ஜடமான மூர்த்திகள் இருக்கு, கல்லினுடைய மூர்த்தி. ये तो अंधश्रद्धा का मार्ग है। இது வந்து அந்த ஸ்ரத்தா தான் குருட்டு நம்பிக்கை உள்ள மார்க்கம். तो बाप मीठे मीठे बच्चों को बार बार समझाते रहे कि बाद में बुढ़ापा ना दे। बच्चे அப்பா இந்த இனிமையான குழந்தைகளுக்கு அடிக்கடி புரிய இருக்க, கடைசியில போய் இப்படி எல்லாம் சொல்லிடக்கூடாது. ना बोले बाबा हमको तो ये बातें नहीं बताई आपने, கடைசியில பாபா எங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்க சொல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. கடைசியில போயிட்டு ऐसा ना कहे कि बाबा आपने हमें फलानी बात तो समझाई नहीं, அப்படி சொல்லக்கூடாது. பாபா எங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்க புரிய வைக்கவே இல்லை, ये बात नहीं समझाई, वो बात नहीं समझाई। अभी बाबा कहते तुम बच्चों को पैगाम और मैसेज हर एक को देना है। அப்போ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எங்களுக்கு இந்த விஷயத்த புரிய வைக்கலாம், அந்த விஷயத்த புரிய வைக்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. இப்போ குழந்தைகளாகிய நீங்க இப்போ எல்லாருக்கும் மெசேஜ் அப்படிங்கறத கொடுக்கணும், பேகம் கொடுக்கணும், மெசேஜ் கொடுக்கணும். देखो जो बच्चे समझ जाते बाबा ने शरीर छोड़ने के बाद करना क्या है, वो तो इम्तिहान का समय है संगम युग। பாருங்க குழந்தைங்க யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்பா உடலை விட்டதுக்கு அப்புறம், பாபா உடலை விட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ, இது வந்து பரீட்சைக்கான நேரம் தானே. तो बोला ये बात नहीं समझाई, वो बात नहीं समझाई। பாபா சொல்றாரு இந்த சங்கம் யுகத்துல இது பரீட்சைக்கான நேரம். அப்புறம் பாபா என்ன சொல்றாரு, இந்த விஷயத்த புரிய வைக்கல, அந்த விஷயத்த புரிய வைக்கல, बाद में डोरापा नहीं देना मुझे। இப்படி எல்லாம் கடைசியில போய் என் மேல பழி போடக்கூடாது. इसलिए एडवांस पार्टी वाले बड़े नशे में रहते हैं, हमको तो सारी मुरलियां आती है, हम तो அதனாலதான் அட்வான்ஸ் பார்ட்டில இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அப்படியே பெருமையா இருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லா முரளியும் தெரியும், எங்களுக்கு எல்லா ஞானமும் தெரியும், सब समझ गए ज्ञान। நாங்க முழு ஞானத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். लेकिन ऐसे ऐसे इशारे देके ऐसे ऐसी बातें गुह्य बातें समझाई हुई है। ஆனா இப்படி எப்படி விஷயம் எல்லாம் புரிய வச்சு, இப்படி எல்லாம் குறிப்பு சொல்லி ரொம்ப ஆழமான விஷயத்த புரிய வச்சிருக்காரு. तो बोला तुम बच्चों को पैगाम और मैसेज हर एक को देना है। किन बच्चों को? அப்போ சொல்றாரு குழந்தைகளாகிய நீங்க ஒவ்வொருத்தருக்கும் போய் இந்த விஷயத்த சொல்லணும், இந்த மெசேஜ கொடுக்கணும். எந்த குழந்தைங்களை பத்தி சொல்றாரு, எந்த குழந்தைங்க जिन्होंने ये गहरी बातें समझी है, எந்த குழந்தைங்க இந்த ஆழமான விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க போய் சொல்லணும். उन बच्चों को पैगाम और मैसेज हर एक को देना है। बाहर की दुनिया वालों को குழந்தைகளாகிய நீங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், இந்த மெசேஜ வந்து கொடுக்கணும் எல்லாத்துக்கும். देंगे या पहले एडवांस पार्टी की जो दुनिया है उनको पहले पैगाम और मैसेज देंगे? வெளி உலகத்துல இருக்கவங்களுக்கு நீங்க வந்து இந்த விஷயம் எல்லாம் சொல்லுவீங்களா, இல்ல அட்வான்ஸ் பார்ட்டி உலகத்துல இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மெசேஜ் இந்த விஷயம் எல்லாம் போய் சொல்லுவீங்களா? शिव बाबा ने कहा हम बैठ करके भारत को इस समय विश्व में शांति और भारत को फिर से स्वर्ग बनाता हूं। சிவபாபா சொல்றாரு நாங்க இப்ப உட்கார்ந்து பாரதத்தை இந்த சமயம் இப்ப இருக்க சமயத்துல பாரதத்தை விஸ்வத்துல அமைதியையும் மற்றும் பாரதத்துல திருப்பியும் ஸ்வர்க்கத்தை உருவாக்குறேன். तो यह सबको ढिंडोरा पीटो। अभी ये बात नई बात चालू कर दी। இந்த விஷயத்த இப்போ தம்பட்ட அடிச்சு எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. இப்போ இந்த புது விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. विश्व की शांति और फिर से भारत को स्वर्ग बनाता हूं। இந்த விஷயத்த தம்பட்டம் கொட்டி சொல்லுங்க. விஸ்வத்துல அமைதியையும் திரும்பவும் பாரதத்தை சொர்க்கமா நான் ஆக்குறேன். ढिंडोरा पीटो, एरोप्लेन से पर्चे गिराओ। இந்த விஷயத்த தம்பட்டம் அடிச்சு சொல்லுங்க. ஏரோப்ளேன்ல இருந்து எல்லாம் பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் தூக்கி போடுங்க. गिराया? तो उधर एयरपोर्ट में काम करते हो तो वहां से एक एरोप्लेन लेके आ जाओ, किराया दे देंगे। அப்போ ஏதாவது கொடுத்துருக்கீங்களா அந்த மாதிரி? இல்ல. அப்போ அங்க ஏர்போர்ட்ல யாரெல்லாம் வேலை செய்றீங்களோ அவங்க போயிட்டு அங்க போய் வாடகைக்கு ஒரு ஏரோப்ளேனை வாங்கிட்டு வாங்க, வாடகை கொடுத்துடலாம். गरीब निवास बाप है, उसके गरीब बच्चे है। बाबा ने बोल दिया ढिंडोरा पीटो, एरोप्लेन से पर्चे गिराओ। ஏழை தந்தையினுடைய ஏழை குழந்தைகளே போங்க போய் அதில் இந்த விஷயத்த தம்பட்டு அடிச்சு சொல்லுங்க. அப்புறம் ஏரோப்ளேன்ல இருந்து எல்லா பேம்ப்ளெட்ஸை தூக்கி போடுங்க. शिव बाबा ने कहा है ऐसे करो फिर देखो उनकी बुद्धि में कुछ बैठा है।
कि शिव बाबा ने कहा है ऐसे पर्चे फेंको, तो एरो அப்ப அவங்க எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. உடனே சிவபாபா சொன்னாரு அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு சிவபாபா சொன்னாரு பாருங்க அப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க பேம்ப்ளெட்ஸ்லான்ட்டு. प्लेन से पर्चे गिराना मतलब वेद में क्या है? ஏரோப்ளேன்ல இருந்து பேம்ப்ளெட்டை தூக்கி போடுறதுன்னா அதனுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட அர்த்தம் என்னது? एरोप्लेन माना आत्मिक स्थिति में ऊंची उड़ान उड़ के क्या बोला, फ्लाई करना है या हाई हाई करना है? அதாவது ஆத்மீக ஸ்திதியினுடைய உயர்ந்த நிலையில இருந்து ஃப்ளை பண்ணணுமா இல்ல அப்படியே ஐயோ அப்படின்னு இருக்கணுமா? फ्लाई करना है, हाई हाई ஃப்ளை பண்ணணும், ரொம்ப பறக்கணும், नहीं करना है। ஐயோ ஐயோன்னு இருக்க கூடாது. तो ऊंची उड़ान आत्मिक स्थिति की भर के पर्चे गिराओ। அதாவது உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஆத்மிக் ஸ்திதியில இருந்து அங்க இருந்து நீங்க வந்துட்டு அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் போடுங்க. जो बुद्धि में जो पर्चा भरा हुआ है, जो ज्ञान भरा हुआ है, புத்தியில என்னென்னலாம் அந்த ஞானம் நிறைஞ்சிருக்கு இல்லையா? बाबा गुप्त होने के बाद, शिव बाबा ने शरीर छोड़ने के बाद फिर பாபா குப்தமானதுக்கு அப்புறம் சிவபாபா சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் क्या, तो वो जो ज्ञान भरा हुआ है, அந்த ஞானம் என்ன நிறைஞ்சிருக்கோ वो बुद्धि में जो कुछ बैठा है, तो बाबा ने बोला, शिव बाबा ने कहा पर्चे फेंको। அந்த புத்தியில என்னெல்லாம் இருக்கோ இப்ப பாபா என்ன சொல்றாரு, எல்லா பரீட்சைகள் எல்லாத்தையும் நீங்க தூக்கி போடுங்க, சீட்டுகள் எல்லாம் தூக்கி போடுங்க. दूसरों को फेंकेंगे या नहीं, वो बात बताएंगे या नहीं? அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானம் எல்லாம் நிறைஞ்சிருக்கோ அதெல்லாம் மத்தவங்களுக்கு சொல்லுவீங்களா இல்லையா? नहीं तो कोई ऐसा ना कहे कि मुझे क्या मालूम कि भगवान आया हुआ है, इसलिए हम सभी யாரும் அப்படி சொல்லிடக்கூடாது, எனக்கு என்ன தெரியும் பகவான் வந்திருக்கிறாருன்ட்டு. अभी से सावधानी देते हैं। ये ब्रह्मा तो पहला बच्चा है शिव बाबा का। அப்ப இப்ப இருந்தே நம்மள வந்து என்ன பண்றாரு, அலர்ட் பண்றாரு. என்ன சொல்றாரு, இந்த பிரம்மா தான் முதல் குழந்தை சிவபாபாவினுடைய. तो प्रजापिता तो जरूर होगा ना, वो भी கண்டிப்பா பிரஜாபிதாவும் இருப்பாங்க இல்லையா? तो बाप ठहरा, जी शब्द பிரஜாபிதாவும் தானே அப்பா, लगा दिया। பிரஜாபிதாவும் தானே அப்பா அப்படின்ட்டு அவரும் அப்படின்னு அந்த உம் சப்தத்தை சொல்லிட்டாரு. ऐसा नहीं कि ब्रह्मा ही बाप है, फिर जिसको फॉलो करेंगे, जिसको अपना बाप समझे, माँ समझे, बाकी प्रजापिता तो सबका एक ही होता है। அதாவது அப்படி இல்ல, பிரம்மா தான் அப்பா அப்படின்லாம் இல்ல. யார ஃபாலோ பண்றோமோ, யார நம்மளோட அப்பான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அதுக்கப்புறம் அம்மாவை பத்தி புரிஞ்சுக்கிறோம். பிரஜாபிதான்னு சொல்லும் போது அவர் எல்லாருக்கும் ஒரே ஒருத்தர் பிரஜாபிதா. क्या बोला? ऐसा नहीं है ब्रह्मा ही बाप है, அப்படி இல்ல, பிரம்மா தான் அப்பான்னுலாம் சொல்லல. फिर जो इसको फॉलो करे, जिसको अपना बाप समझे, அதுக்கப்புறம் யார ஃபாலோ பண்றாங்களோ, யார தன்னுடைய அப்பான்னு புரிஞ்சுக்கிறாங்களோ, माँ समझे, யாரு தன்னுடைய அம்மான்னு புரிஞ்சுக்கிறாங்களோ, है ना? और है ये ब्रह्मा भी बाप सबका பார்க்க போனா இந்த பிரம்மாவும் எல்லாருடைய அப்பா தான். है, मानो वर्तमान में जो भी வர்த்தமான் அந்த சமயத்துல ब्राह्मण बन रहे, अभी से लेकर दुनिया का विनाश टोटल हो जाए तब तक सारे ब्राह्मण इस ब्रह्मा के बच्चे बनेंगे। அதாவது யாரெல்லாம் பிராமணர்களா ஆகுறாங்களோ, விநாசம் ஆகுற வரைக்கும், இப்ப இருந்து விநாசம் ஆகுற வரைக்கும் प्रजापिता அவங்க எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க, பிரம்மாவினுடைய குழந்தைகள் ஆவாங்க. के जो भी ब्राह्मण बच्चे बनेंगे सूर्यवंशी, वो तो स्पेशल बच्चे हो गए। பிரஜாபிதாவினுடைய பிராமண குழந்தைகள் யாரெல்லாம் ஆகுறாங்களோ, சூரியவம்சி குழந்தைகள், அவங்க வந்து ஸ்பெஷல் குழந்தைகள் ஆயிட்டாங்க. वो बच्चे ब्रह्मा को अपना बाप नहीं मानेंगे, दादा लेखराज ब्रह्मा को। அந்த जो குழந்தைங்க, அந்த பிரஜாபிதாவோட குழந்தைங்க வந்து தாதா லேக்ராஜ் பிரம்மாவை வந்து தன்னுடைய அப்பான்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. प्रजापिता के बच्चे तो स्पेशल बच्चे हो गए सूर्यवंशी। அதாவது பிரஜாபிதாவோட குழந்தைங்க இருக்காங்களா, ஸ்பெஷல் பச்சை ஆயிட்டாங்க, அவங்க ஸ்பெஷல் குழந்தைகள் ஆயிட்டாங்க, சூரியவம்சி. तो प्रजापिता ब्रह्मा सबका बाप, ये ब्रह्मा भी सबका बाप है। तो इस பிரஜாபிதா பிரம்மா எல்லாருடைய அப்பா, இந்த பிரம்மாவும் எல்லாருடைய அப்பா. ब्रह्मा द्वारा क्या स्थापना करते हैं और இந்த பிரம்மா மூலமா என்ன ஸ்தாபனை பண்றாங்க, प्रजापिता ब्रह्मा द्वारा क्या स्थापना करते हैं? பிரஜாபிதா பிரம்மா மூலமா என்ன ஸ்தாபனை பண்றாங்க, अंतर क्या है? என்ன டிஃபரன்ஸ்? ब्रह्मा द्वारा ब्राह्मण धर्म की स्थापना करते, பிரம்மா மூலமா பிராமண தர்மத்தை ஸ்தாபனை பண்றாங்க. लेकिन उन ब्राह्मणों को भी देवता कौन बनाएगा? ஆனா அந்த பிராமணர்களை கூட தேவதாவா யார் ஆக்குவாங்க? तो प्रजापिता ब्रह्मा द्वारा देवता धर्म की स्थापना करते, இப்ப பிரஜாபிதா பிரம்மா மூலமா தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்றாங்க. क्योंकि स्वर्ग तो एकदम स्थापन होता ही है। ஏன்னா ஸ்வர்க்கம் முழுசா ஸ்தாபனை ஆகுதுதான். ये ब्रह्मा स्वर्ग का पात्र है। இந்த பிரம்மா ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம்.
यह चित्र भी चेंज हो सकते, இந்த சித்திரங்கள் கூட மாறும். उसमें छपा कर रख सकते हो। அதுல क्या बोले? நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். चित्र भी चेंज हो सकते, चित्र माने चेहरा। அதாவது என்ன சொல்றாங்க சித்திரம், இந்த சித்திரமும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சித்திரம் அப்படின்னா என்ன? முகம். चैतन्य शरीर है, ये भी चेंज हो सकते हैं। சைத்தன்ய உடல் இருக்கு இல்லையா, இது கூட சேஞ்ச் ஆகலாம். उसमें छपा कर रख सकते हो और ऊपर में भी दिखला सकते हो। அதுல பிரிண்ட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் மேலேயும் காமிக்கலாம். शिव बाबा कहते ब्रह्मा द्वारा अभी देवी देवता धर्म स्थापन कर रहा हूं। அப்போ சிவபாபா சொல்றாரு, பிரம்மா மூலமா நான் இப்போ தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்றேன். अभी कर रहा हूं तो क्या 67 की बात है जब ब्रह्मा बाबा ने वाणी चल रही थी? இப்ப நான் ஸ்தாபனை பண்றேன்ற விஷயம் என்ன? 1967 விஷயமா? எப்ப பிரம்மா மூலமா இந்த வாணி சொல்லப்பட்டதோ 67 में सनातन धर्म आने वाला नहीं है। 1967ல வந்து சனாதன தர்மம் வரக்கூடியது இல்ல. दिखाते राधा कृष्ण से 3-4 साल बड़ी थी। राधा कृष्ण காமிக்கிறாங்க என்னது, ராதை வந்து கிருஷ்ணரை விட 3-4 வருடங்கள் பெரியவங்களா காமிக்கிறாங்க. से कितना बड़ी दिखाते? 3-4 साल। ராதையை விட கிருஷ்ணன் வந்து எவ்வளவு வருஷம், எவ்வளவு வயசு பெரியவங்களா காமிக்கிறாங்க? 3-4 வயசு பெரியவங்களா காமிக்கிறாங்க. अभी एक महाराज आए भक्ति मार्ग में, प्रेमानंद। இப்போ ஒரு மகாராஜ் வந்திருக்கிறாரு பக்தி மார்க்கத்துல, பிரேமானந்தன்ட்டு. राधे राधे। तो बहुत सारे जो संत महात्मे उनसे द्वंद्व कर रहे हैं। ராதே ராதேன்னு சொல்றோம், நிறைய சாது சந்துகள் எல்லாம் அவங்க கூட இப்போ போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. तो राधा इतनी बड़ी थोड़ी है, इन्होंने बड़ा बना दिया ராதா என்ன இவ்வளவு பெரியவங்களா, என்ன இவ்வளவு பெரியவங்களாக்கிட்டாங்க இவங்க. है? उसको किसको पीछे कर दिया? कृष्ण को पीछे कर दिया और राधे राधे करने लगे। அதான் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ராதா என்ன இவ்வளவு பெரியவங்களா ஆயிட்டாங்களா? கிருஷ்ணரை பின்னாடி வச்சுட்டு ராதா ராதா ராதான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. तो द्वंद्व चल रहा है अभी बाहर की दुनिया में। வெளி உலகத்துல இதுக்கான ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. तो राधा को कितना बोला? 3-4 साल बड़ी थी। ராதாவுக்கு என்ன சொன்னாங்க? 3-4 வருஷம் பெரியவங்களா இருந்தாங்க. दुनिया वाले तो समझ लेते उम्र में बड़ी थी। உலகத்துல இருக்கவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க? வயசுல பெரியவங்களா இருந்தாங்கன்ட்டு. लेकिन ऐसे थोड़ी है, ज्ञान में आने में बड़ी थी। அப்படியெல்லாம் இல்ல, ஞானத்துல வரதுல அவங்க பெரியவங்களா இருந்தாங்க. जब छोटी माँ ज्ञान में आई, वो कौन से साल में ज्ञान में आई? எப்ப சோட்டிமா வந்து ஞானத்துக்கு வந்தாங்களோ அவங்க எந்த வருஷத்துல ஞானத்துக்கு வந்தாங்க? 66 में ज्ञान में आई। 66ல ஞானத்துல வந்தாங்க. बाबा आए 69 के एंडिंग में, இப்ப பாபா எப்ப வந்தாரு? 69 எண்டுல, கடைசியில வந்தாரு. है ना? तो 3 साल तो बड़ी हो गई। இப்ப 3 வருஷம் பெரியவங்களாயிட்டாங்க. तो ब्रह्मा द्वारा ये ज्ञान में भी बड़ी हो गई। அப்போ பிரம்மா மூலமா இந்த ஞானத்துல கூட அவங்க பெரியவங்களாயிட்டாங்க. और जब प्रत्यक्षता होती है, प्रत्यक्षता रूपी जन्म होगा, அப்புறம் எப்ப பிரத்யக்ஷதா ஏற்படுமோ, பிரத்யக்ஷதா ரூபமான ஜென்மம் ஏற்படுமோ, तब उल्टा हो गया। क्योंकि बाबा ने बोला है 3-4 साल बाद लक्ष्मी भी प्रत्यक्ष हो जाएगी। 18-19 की वाणी में बोला था। அப்போ அப்பவும் எல்லாமே என்னது, தலைகீழா மாறிடுது. பாபா என்ன சொல்லிருக்காரு? 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் லக்ஷ்மி பிரத்யக்ஷ ஆகுறாங்க. அதாவது இது 18-19 வாணியில சொல்லியிருக்காரு. और ऐसा हो गया कि गुलजार दादी ने शरीर छोड़ने के बाद 21-22 की बात है। அப்புறம் அப்படி ஆயிடுச்சு. குல்ஜார் தாதி சரீரம் விட்டதுக்கு அப்புறம் 21-22க்கு அப்புறம் गुलजार दादी ने शरीर छोड़ने के बाद जो माउंट आबू है, तलाटी में, शांतिवन में बोला, அது என்னாச்சு? குல்ஜார் தாதி சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் மவுண்ட் ஆபுல அந்த தலாட்டில இருக்க சாந்தி வண்ணத்துல சொல்றாங்க कि ब्रह्मा की आत्मा, गुलजार दादी की आत्मा दोनों किसमें प्रवेश करके आ गए और संदेश दिया। அதாவது என்ன சொல்லிட்டாங்க? பிரம்மாவினுடைய ஆத்மா மற்றும் குல்ஜார் தாதியினுடைய ஆத்மா, 2 பேரினுடைய ஆத்மா யாருக்குள்ள பிரவேசம் ஆயிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க. गुलजार दादी ने शरीर छोड़ने के बाद की बात बोल रहे। குல்ஜார் தாதி சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் ஆன விஷயத்தை பத்தி சொல்றோம். अरे कोई ब्राह्मणों की दुनिया में 21-22 में बहुत फेमस हो गई। அரே 2021-22ல பிராமண உலகத்துல யாரோ ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க.
है? अरे आप लोगों ने देखा ही नहीं? अरे छोटी माँ आई थी अफ्रीका से, அதான் बीके நீங்க பாக்கலையா? சோட்டிம்மா ஆப்பிரிக்கால இருந்து வந்தாங்க. वेदांती बहन वाणी भी चलाई, பிகே வேதாந்தி பேன் வாணியும் நடத்துனாங்க, சொன்னாங்க. सारा उसकी जोर शोर से इतना, वो तो अफ्रीका में सेवा कर रही है, बड़ी बहन है, लेकिन அப்படியே ரொம்ப ஜோரா அவங்க என்ன பண்ணிருந்தாங்க, எப்படி எப்படி இருந்தாங்க, அவங்க ஆப்பிரிக்கால சேவை செய்யக்கூடிய ஒரு பெரிய பெஹனா இருந்தாங்க. ब्रह्मा की आत्मा भी और गुलजार दादी की आत्मा भी दोनों प्रवेश करके वाणी चलाई थी उस दिन। அப்புறம் அன்னைக்கு என்னாச்சு, பிரம்மாவினுடைய ஆத்மா பிளஸ் குல்ஜார் தாதியினுடைய ஆத்மா ரெண்டுமே பிரவேசமாகி அந்த நாள் வாணியை சொன்னாங்க. अव्यक्त संदेश भी दिया था அவ்வக்த சந்தேஷம், அவ்வக்தமான மெசேஜும் கொடுத்தாங்க उस दिन। तो 17-18 में राम की आत्मा ग्लानी के रूप में प्रत्यक्ष हो जाती है। அப்போ 17-18ல ராமரினுடைய ஆத்மா அதாவது இகழ் மூலமா பிரத்யட்சமாயிடுறாங்க. प्रत्यक्षता रूपी जन्म होता है या नहीं होता है? அவருக்கு பிரத்யக்ஷ ரூப ஜென்மம் ஆகுதா இல்லையா, கிளானி எல்லாம் ஏற்படுது. அது மூலமா ராம்வாலி ஆத்மா 2017-18ல பிரத்யட்சமாகிறாரு. और यहाँ पे 2-3 साल के बाद ब्राह्मणों की दुनिया में लक्ष्मी की आत्मा प्रत्यक्ष होगी। அதுக்கப்புறம் இங்க 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பிராமண உலகத்துல லக்ஷ்மியினுடைய ஆத்மா வந்து பிரத்யட்சமாகறாங்க. तो बी के ब्राह्मणों की जो दुनिया है, जो बड़ी की बड़ी दुनिया, लाखों उनके देश विदेश में फॉलोवर्स है, सबने देखा ही। BK பிராமண உலகத்துல பெரிய பெரிய உலகம், அதாவது நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்குல இருக்காங்க, நம்ம நாட்டிலயும் வெளிநாட்டிலயும் ஃபாலோவர்ஸ். ये बात अभी भी मिलेगा आपको எல்லாரும் இந்த விஷயத்த பார்த்தாங்க. இப்ப கூட உங்களுக்கு அது கிடைக்கும் इंटरनेट पे, இன்டர்நெட்ல, देखो उसको। तो ब्रह्मा அதை द्वारा போய் பாருங்க. एक सनातन धर्म की स्थापना कर रहा हूं। அப்ப பிரம்மா மூலமா நான் சனாதன, இந்த ஒரே ஒரு சனாதன தர்மத்தை ஸ்தாபனை பண்றேன். ऐसे नहीं कि उस सनातन धर्म में 500-700 करोड़ आ जाएंगे, அப்படி இல்ல, அந்த சனாதன தர்மத்துல 500-700 கோடி வந்துருவாங்கலாம் இல்ல. नहीं, विनाश तो होना है ना। महाभारी இல்ல, விநாசம் ஆகணும் இல்லையா? மகாபாரி மகாபார யுத்தம், महाभारत युद्ध विनाश के लिए। மகாபாரி மகாபாரத யுத்தம் எதுக்காக? விநாசம் பண்றதுக்காக. अरे जब महाभारत युद्ध होगी तो छटनी होगी या नहीं? इधर ब्राह्मणों की மகாபாரி மகாபாரத யுத்தம் வரும்போது அதாவது பிராமண உலகத்துக்குள்ள எல்லாத்தையும் அப்படியே ஃபில்டர் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? दुनिया में, और अभी भी छटनी हो रही है, இப்ப கூட ஃபில்டர் ஆயிட்டே தான் இருக்கிறாங்க. और ये कल्याणकारी है। जब छटनी होगी तभी असली सूर्यवंश की 108 की माला प्रत्यक्ष हो जाएगी। இது நல்லதுக்காக தான். எப்ப வந்து இந்த மாதிரி ஃபில்டர் நடக்குதோ, ஃபில்ட்ரேஷன் நடக்குதோ, அப்பதான் அசலான சூரியவம்சியினுடைய 108 மணி மாலை வந்து பிரத்யட்சமாகும். जो सूर्यवंशी परिवार है वो स्पष्ट दिखाई देगा। சூரியவம்சி குடும்பத்தினர் வந்து நல்லா கிளியரா தென்படுவாங்க. महाभारत युद्ध विनाश के लिए तो इसमें और धर्म वाले सब खलास हो जाएंगे। மகாபாரி மகாபாரத் யுத்தம் விநாசம் நடக்கிறதுக்காக ஏற்படுது அப்படின்னா, அப்போ இதுல எல்லா தர்மத்தினரும் அழிஞ்சிருவாங்க. और सिर्फ सूर्यवंशी परिवार दिखाई देगा, ஒரு சூரியவம்சி குடும்பம் மட்டும்தான் தென்படும். क्योंकि वो ब्राह्मण तो बनते हैं लेकिन देवी देवता बनने का पुरुषार्थ नहीं कर पाते। ஏன்னா அவங்க எல்லாம் பிராமணர்கள் ஆகுறாங்க தான், ஆனா தேவி தேவதாவா ஆகிறதுக்கான புருஷார்த்தம் செய்யறது இல்ல. इस लड़ाई के बाद विश्व में शांति होगी। இந்த யுத்தத்துக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்? விஸ்வத்துல அமைதி ஏற்படும். बाहर की दुनिया की लड़ाई भी है तो ब्राह्मणों की दुनिया की भी लड़ाई है। வெளியுலகத்தினுடைய யுத்தமும் கூட பிராமண உலகத்துல இருக்கக்கூடிய சண்டை யுத்தமும் சரி. इस लड़ाई के बाद ब्राह्मणों की दुनिया के विश्व में शांति होगी। இந்த சண்டைக்கு அப்புறம் பிராமண உலகத்துல என்ன ஆகும்? அந்த பிராமண உலக விஸ்வத்துல வந்து என்ன ஆகும்? சாந்தி இருக்கும். ये विश्व, बाबा बोले तुम बच्चों को विश्व का मालिक बनाता हूँ। பாபா சொல்றாரு, நான் உங்க குழந்தைகளாகிய உங்களை விஸ்வத்தினுடைய எஜமானனா ஆக்குறேன். इतनी बड़ी दुनिया में हम ब्राह्मणों का एक छोटा सा संसार है, இவ்வளோ பெரிய உலகத்துல நம்ம பிராமணர்களுக்கு ஒரு சின்ன உலகம். तो ये विश्व हुआ ना। அதுதானே நம்மளுடைய உலகம். तो बोला इस लड़ाई के बाद ही विश्व में शांति होगी, पहले नहीं हो सकती। இப்ப சொல்றாங்க இந்த சண்டைக்கு அப்புறம் தான் விஸ்வத்துல அமைதி ஏற்படும். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏற்படாது அமைதி. और कोई बोलते अरे ये तो लड़ाई झगड़ा कर रहे। ஒரு சிலர் சொல்லுவாங்க, அரே இவங்க என்ன சண்டை சச்சரவு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. बाबा ने तो बोला 9 ग्रह आपस में टकराएंगे। वो பாபா बात சொல்லியிருக்காரு தானே, 9 கிரகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க, மோதிக்குவாங்கன்ட்டு. उनकी बुद्धि में बैठती नहीं। அந்த விஷயம் அப்படி சொல்றவங்களோட புத்தியில பதியறதே இல்ல.
बाबा ने बोला बिना लड़ाई के राजाई मिलती नहीं। பாபா சொல்றாரு சண்டையெல்லாம் போடாம எந்த ராஜ்யமும் கிடைக்கிறது இல்ல. पहले पढ़ाई फिर लड़ाई फिर राजाई, முதல்ல यही படிப்பு, அதுக்கப்புறம் சண்டை, அதுக்கப்புறம் யுத்தம், அதுக்கப்புறம் தான் ராஜ்யம். फॉर्मूला बाबा ने बताया। இந்த ஃபார்முலா தான் பாபா சொல்றாரு. तो बोला इस लड़ाई के बाद ही विश्व में शांति होगी, இப்ப சொல்றாங்க இந்த சண்டைக்கு அப்புறம் தான் விஸ்வத்துல சாந்தி ஏற்படும், அமைதி ஏற்படும். पहले नहीं हो सकती। அதுக்கு முன்னாடிலாம் அப்படியெல்லாம் ஆகாது. ये ड्रामा है, क्योंकि देवी देवता सनातन धर्म की आत्मा இது जब வந்து டிராமா. ஏன்னா தேவி தேவதா சனாதன தர்மத்தினுடைய ஆத்மா संगठित हो जाएगी எப்ப फिर ஒன்னா சேர்ந்துடுறாங்களோ, दूसरे धर्म की आत्माएं विघ्न डालते रहेंगे। எப்ப அவங்க வந்து ஒருத்தருடைய வேற வேற தர்மத்தினுடைய ஆத்மாக்கள் எப்ப விக்னங்கள் ஏற்படுத்திட்டே இருப்பாங்களோ, सुख शांति से रहने नहीं देंगे। சுகசாந்தியில நம்மள இருக்கவே விட மாட்டாங்க. इसलिए विनाश नूंदा हुआ है। அதனாலதான் விநாசமாகிறதுன்றது பிக்ஸ் ஆயிருக்கு. विनाश माना टूट फूट, விநாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே அழியறது. और धर्मों का विनाश होगा, एक धर्म की स्थापना மற்ற தர்மங்களுடைய விநாசம், ஒரு தர்மத்தினுடைய ஸ்தாபனை. हुई, आत्मा रहेगी तो फिर शांति हो जाएगी, पवित्रता, அப்போ ஆத்மா இருந்துச்சுன்னா அது என்ன ஆயிடும்? அமைதி நிலைக்கு போயிடும். सुख शांति सब रहेगा। பவித்ரதா, சுகம், சாந்தி எல்லாமே இருக்கும். इस लड़ाई से स्वर्ग की स्थापना होती है। जब तक இந்த विनाश சண்டை மூலமா தான் சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை நடக்குது. ना हो तब तक स्वर्ग की स्थापना हो नहीं सकती। எப்ப வரைக்கும் விநாசம் ஆகலையோ அப்ப வரைக்கும் சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை ஆகவே முடியாது. तो ऐसे लिखो, इस महाभारत युद्ध से ही स्वर्ग की स्थापना होती है। அப்ப அப்படி எழுதுங்க, இந்த மகாபாரத யுத்தம் மூலமா தான் இதனோடு தான் சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை ஏற்படுது. ऐसे तो छुटफुट लड़ाइयां तो होती रहती है, ஆனா சின்ன சின்ன சண்டைகள்லாம் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. छुटफुट लड़ाइयां तो होती रहती है ना। சின்ன சின்ன சண்டைகள் நடந்துட்டு தானே இருக்கு. मधुबन में भी होती है, आपस में स्वभाव संस्कार टकराते तो மதுபன்ல கூட ஏற்படுது அந்த மாதிரி. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொருத்தரோடு வந்து சுபாவ சம்ஸ்காரம் இணையில அப்படின்னா சண்டை போட்டுக்கிறாங்க. छुटफुट लड़ाइयां होती है। சின்ன लेकिन சின்ன சண்டையெல்லாம் நடக்குதுதான். ये महाभारत लड़ाई, इतनी बड़ी खून की लड़ाई, ஆனா இது வந்து மகாபாரத யுத்தம். இது வந்து ரொம்ப, அதாவது ரத்த வெள்ளப்போக்கு இருக்கக்கூடிய ஒரு சண்டை. दुनिया में कभी हुई है ना कभी होगी। இந்த மாதிரி உலகத்துல எப்பயும் ஆகல, இனிமேல் ஆகவும் ஆகாது. ऐसी लड़ाई के बाद एकदम स्वर्ग की स्थापना होती है। அந்த மாதிரி சண்டைக்கு அப்புறம் முழுசா அப்படியே ஸ்வர்க்கத்தினுடைய ஸ்தாபனை ஏற்பட்டுரும். समझा? ये புரியுதா? एडवांस पार्टी के अंदर की लड़ाई है। அட்வான்ஸ் பார்ட்டிக்குள்ள இருக்கக்கூடிய, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையினுடைய விஷயம். यहाँ संकल्पों का खून बहेगा। இந்த எண்ணங்களினுடைய ரத்தம் ஓடும். அதாவது ஒருத்தர் மீது ஒருத்தர் நம்ம வந்து அந்த எண்ணங்கள் ஆப்போசிட்டா ரியாக்ஷன் பண்ணும்போது அந்த எண்ணங்களினுடைய ரத்தம் தான் வழியும். संकल्प टकराएंगे, அதாவது எண்ணங்கள், ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் வந்து மோதிக்கும். एक दूसरे से। ஒவ்வொருத்தரோட ஒருத்தர் வந்து அவங்க எண்ணங்கள் வந்து மோதிக்கும். खून की नदियां बहेगी। ரத்தத்தின் ஆறு வழியும். बोला ऐसी लड़ाई के बाद एकदम स्वर्ग की स्थापना होती है। அப்ப சொல்றாங்க அந்த மாதிரி சண்டைக்கு அப்புறம் முழுசா அப்படியே ஸ்வர்க்கத்தினுடைய ஸ்தாபனை ஏற்படுது. जब तक अन्य धर्मों का, विधर्मियों का विनाश नहीं होगा तब तक स्वर्ग स्थापन नहीं होगा प्रत्यक्ष में। எப்ப வரைக்கும் மற்ற தர்மங்களுடைய விதர்மிகளுடைய விநாசம் ஆகலையோ அப்ப வரைக்கும் ஸ்வர்க்கத்தினுடைய ஸ்தாபனை ஆகாது. பிரத்யக்ஷ ரூபத்துல சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை ஆகாது. ओम शांति। ஓம் சாந்தி.